ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எதிர்பார்க்கப்பட்ட தேசிய அளவிலான மிக முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுவது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல். காரணம் என்னவென்றால், பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்றால் அது மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான தேர்தல் தான் நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, 2019 தேர்தலில் ஆட்சி அமைத்த பிறகும் கூட அங்கே முதல்வர்கள் மாற்றம், சட்டமன்ற உறுப்பினர்கள் இடமாற்றம், அரசியல் கட்சியில் பிளவு என்று ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை என்கிற நிலைதான் மக்கள் மத்தியிலே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே 5 ஆண்டை கடந்து விட்ட பிறகு அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே யார் ஒரு நிலையான ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை மகாராஷ்டிரா மக்கள் மட்டுமல்ல, இந்திய பொருளாதார நிபுணர்களும் ஆழ்ந்து கவனித்துக் கொண்ட ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. அப்படி ஒரு சூழலில் தான் இப்பொழுது தேர்தல் முடிந்து இன்று காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 288 தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக தற்பொழுது வரை தகவல் வெளியாக இருக்கிறது. அதோ இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட் பார்த்தோம் என்றால், பூர்வக்குடி மக்கள் அதிகமாக கொண்ட அங்கே மொத்தமுள்ள 81 தொகுதிகளிலே கடந்த ஆண்டு அங்கே முதலமைச்சர் ஊழல் மற்றும் நில மோசடி வழக்கிலே கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டதிலிருந்து ஒரு பெரும் பரபரப்பு அங்கே தொற்றிக்கொண்டது. என்ன மாதிரியான ஒரு ஸ்திரத்தன்மை வரப்போகிறது என்பதை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால், அங்கே 81 தொகுதிகளிலே இரண்டுமே பாஜக தலைமையிலான கூட்டணியும் சரி, ஜேஎம்எம் சரி 39-39 என்கிற சமநிலையில் தற்பொழுது இருப்பதாக தகவல் வெளியாக இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தோடு மீதமுள்ள 3 தொகுதிகளில் சுயேட்சை மற்றும் பிற கட்சிகள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் அடுத்து ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்கப் போவதை யார் என்பதை தீர்மானிக்கப் போகிறார்களா என்பதும் இன்று மாலைக்குள் தெரிய போகிறது. இன்றைய நிலவரம் குறித்து கூடுதலாக நம்மோடு விவாதிப்பதற்காக அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள். வணக்கம் சார். திரு அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திரு பிரியன் சார்ட்டேருந்து தொடங்கலான் இருக்கேன். இந்த தேர்தல் முடிவுகள் 2 மாநிலங்களில் மகாராஷ்டிரா மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாநிலம். காரணம் என்ன, இந்தியாவில் பெரிய மாநிலம், பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய மாநிலங்களில் முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படுகிறது. நான் குறிப்பிட்டது போல சென்ற சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சி அமைந்த பிறகும் யாரும் எதிர்பார்க்காத மாற்றங்கள்லாம் நிகழ்ந்த ஒரு மாநிலம். தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால் பாஜக தலைமையிலான கூட்டணியே முன்னிலையில் இருப்பதாக தகவல். உங்களுடைய கருத்து? அதாவது இந்த கருத்து கணிப்புகள்லாம் சொன்னது மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் முழுசும் அப்படியே நடந்ததுன்னு சொல்ல முடியாது. பாஜக வெற்றி பெறும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொன்னது. அது ஓரளவுக்கு உண்மையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இஷ்யூஸ் மக்கள் எந்த இஷ்யூஸ் வச்சு ஓட்டு போட்டாங்கன்றதை முக்கியமாக நம்ம பார்க்கணும். அங்கே பலவிதமான உணர்வுபூர்வமான மரத்தவாட இடஒதுக்கீடு, அப்புறம் இந்த துரோகம் போன்ற விஷயங்கள், அப்புறம் சிவாஜி சிலை போன்ற விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுங்க ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, விலைவாசி உயர்வு, விவசாயிகளோட சோயாபீன்ஸ் பிரச்சனை, வெங்காய விலை பிரச்சனை போன்ற பல விஷயங்கள் இருந்தது. அதே சமயம் ஆண்டு கொண்டிருந்த பாஜக கூட்டணி அரசு ஷிண்டே தலைமையில் ஆண்டு கொண்டிருந்த அரசு பெண்களுக்கு உரிமை தொகை, அப்புறம் வேறு பல சலுகைகள் இளைஞர்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி, ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்றுட்டாங்க. ஆக்சுவலாக 30 இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி வாங்கினாங்க, இவங்க 18 இடங்கள் தான் வாங்க முடிஞ்சுது. அதனால் அதுக்கப்புறமே மகாராஷ்டிராவில் கொஞ்சம் முழிச்சுட்டு நம்ம வின் பண்ணணுன்ட்டு இந்த உரிமை தொகை போன்ற விஷயங்களை கொடுத்துட்டு பாஜகவை பொறுத்த மட்டும் ஒரு கடுமையான பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க. அது ஆர்எஸ்எஸோட ஹோம் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால அங்கே ஆர்எஸ்எஸ் வீடு வீடாக போய் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக மோபிலைஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு கோஆர்டினேஷன் அந்தளவுக்கு கீழ் லெவலில் இருந்தான்றது சந்தேகம். 2 கூட்டணிக்குமே முதல்வர் கேண்டிடேட் யாருன்னு ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. இந்த கூட்டணியும் ப்ரொஜெக்ட் பண்ணல, அந்த கூட்டணியும் ப்ரொஜெக்ட் பண்ணலை. இருந்தாலுமே மோடி அண்ட் அமித்ஷா பிரச்சாரம் பெரும்பாலும் எப்படி இருந்ததுன்னா, இப்போ காங்கிரஸ் சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு அவங்க சொன்னாங்க. அதை அதே நெகட்டிவாக மாற்றினாங்க பாஜக. நீங்கள் ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு ஜாதிகளை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை ஜாதிகளை பிரிச்சுட்டு உங்கள் கோட்டாவை தூக்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பிஎம்மும் பண்ணார், அமித்ஷாவும் பண்ணாங்க. ஸோ அதை இவங்க எந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வச்சாங்களோ காங்கிரஸால் அதை சரியாக கீழ் லெவலில் கொண்டு போக முடியல. அதை கரெக்டாக கொண்டு போய் ஓட்டாக மாற்ற முடியல. அதை ஓபிசியை கன்வின்ஸ் பண்ண முடியல. அங்கே மராத்தாவுக்கும் ஓபிசிக்கும் என்ன பிரச்சனைனா, மராத்தாவுக்கு கோட்டா கொடுத்து அதை சுப்ரீம் கோர்ட்டில் அதை அடிச்சிட்டாங்க, தூக்கி போட்டாங்க.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ மராத்தாக்கு ஓபிசிக்குள்ளேயே கோட்டா கொடுத்துட போகிறான்ட்டு ஓபிசிக்கு ஒரு பயம் வந்திருக்கு. மராத்தாலேயே எல்லாருக்குமே கோட்டா கொடுக்க முடியாது, அதுலேயும் வறுமை கோட்டு கீழே இருக்கணும் தான் கொடுக்கணும், இல்லை எல்லாருக்கும் கொடுக்கணும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ மராத்தா கோட்டான்றது ஒரு அன்சர்டில்டாக இருக்குது. அப்புறம் 2 மராத்தாவோட பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்குல்ல, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு அது மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் என்றைக்குமே அதிகம். 33% தான் மராத்தாஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எக்கனாமிக்கலாகவும் சரி, அக்ரிகல்ச்சர்லேயும் சரி, வேறு கோஆப்ரேட்டிவ் செக்டார்லேயும் சரி, பல விதங்களில் முன்னணியில் இருக்காங்க. அவங்களுடைய இது வந்து செல்வாக்கு நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது பொலிட்டிக்கலாக. இப்போது பிஜேபி ஜெயிச்சா தேவேந்திர பட்நாயக் சிஎம் வந்தாருன்னா அவர் பிராமின், அவர் ஆக்சுவலாக அவர் மராத்தா கிடையாது. ஆனால் ஷெக்டே வந்து மராத்தா. ஷெக்டேவை வந்து சிஎம்மாக இருக்க விடுவாங்களா பிஜேபி? அதிக இடங்களில் வின் பண்ணல பிஜேபி விடுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்கு. தேவேந்திர பட்நாயக் என்ன சொல்கிறாரு, எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் வந்து நாங்கள் முடிவு பண்ணுவோம் சிஎம் கேண்டிடேட்டை பற்றி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு, காங்கிரஸ் அதுக்கு ஒத்துக்கல. ஸோ அங்கேயும் அது மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போது பாஜக இப்போ வின் பண்ணுற சூழல் இருக்கு வச்சுக்கோங்களேன். அது அதிக இடங்களில் 148 இடங்களில் போட்டி போடுற பிஜேபி ஒரு 101 இடங்களில் 102 இடங்களில் வின் பண்ணிச்சுன்னா நிச்சயமாக ஷெக்டே வந்து ஒரு 60 இடங்களில் தான் ஹெக்டே வின் பண்ணுவார், சிவசேனா வின் பண்ணும். அப்போது இவருக்கு வந்து ஷிண்டேக்கு வந்து சிஎம் போஸ்ட் இருக்கிற சிஎம் அவர் ஆக்சுவலாக அவருக்கு பிஜேபி கொடுக்குமா கொடுக்காதான்றது முக்கியமான பிரச்சனை. அவருக்கு கொடுக்கல வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அணி மாறுவது வந்து சகஜம். அவரோ இல்லை அஜித் பவாரோ அணி மாறுவது சகஜம். இந்த தேர்தல் முடிவு முக்கியம் இல்லை, தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் முக்கியம் ஆக்சுவலாக. இல்ல பாஜக கூட்டணிக்கு என்ன முதல்வர் யாருன்னு அறிவிக்கிறதுல சிக்கல் இருந்தது, அதுதான் காங்கிரஸ் கூட்டணிக்கு இருந்தது. ஆனாலும் பாஜகவோட கை ஓங்கி இருக்குன்னா இப்ப பிரச்சார யுக்தியில அவங்க முன்னிலையில் இருந்தாங்க. அதான் சொல்கிறேனே, இவங்க ஒரு நல்லபடியான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதையே நெகட்டிவாக திருப்புறாங்க பிஜேபி. உங்களை பிரிவுபடுத்த அவங்க கோஷமே என்னவா இருந்தது, பிஜேபி கோஷம், இப்போ நம்ம வந்து நம்மளை பிரிஞ்சால் நம்மளை பிரிக்கிறாங்க, நம்ம பிரிஞ்சால் நம்ம ஒழிஞ்சு போயிடுவோம், டிவைடட் வி பெரிஷ் அப்படின்னாங்க. டிவைடட் வி பெரிஷ்னா ஒழிஞ்சு போய்டுவோம்னு அர்த்தம். யுனைடெட் வி சேஃப், ஒன்றாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம். அதாவது இந்துக்கள்லாம் ஒன்றாக இருக்கணும், பாதுகாப்பாக இருப்போம். அது சொல்லாமல் சொல்கிறது, எல்லாரையும் சொல்கிறதுன்றது இந்துக்களுக்கு சொல்கிற விஷயம் ஆக்சுவலாக. அது வந்து பிரிஞ்சால் வந்து இது வந்து யோகி ஆதித்யநாத் வந்து அங்கே வச்ச கோஷம் ஆக்சுவலாக. ஸோ மத ரீதியான ஒரு பிரச்சாரம். காங்கிரஸ் வந்து ஓபிசி இருக்கிறவங்களை கணக்கெடுத்து அவங்களுக்கு அந்த கணக்கு பாப்புலேஷன் படி கோட்டா கொடுக்கணும்னு சொன்னதை உங்களை பிரிக்கிறாங்க, இந்துக்களை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்குற விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்க. பிஜேபி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் இனிமேல் யோசிக்கணும், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நம்மளால் சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியல, அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல, அதுக்கு எதிரான பிரச்சாரம் வலுவாக இருக்குது, அவங்க மத ரீதியாக அதை கொண்டு போகிறாங்க. இனிமேல் காங்கிரஸ் அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா காங்கிரஸில் ராகுல் காந்தி மட்டுமே அதை பேசிகிட்டு இருக்கார், மற்றவன் யாரும் அதை பேசவும் மாட்டேன்றான், மற்ற எவனும் அதை பேசவும் மாட்டேன்றான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஒன்று எஃபெக்டிவாக கீழே வைக்க முடியல. ரெண்டாவது வந்து நான் சொன்னால் வந்து இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா கூட ஹெக்டேவை வந்து சிஎம்மாக கன்டினியூ பண்ணுவாங்களா? பாஜக அதிக இடங்கள் நடுவில் ஒரு கட்சியை பொழந்துட்டு வந்தாலும் கொடுத்தாங்க. இப்போது அதிக இடங்கள் பெற்றிருக்கிற பிஜேபி அவங்க ஆட்களை வச்சாங்கன்னா இருக்கிற சீஃப் மினிஸ்டர் ஷிண்டே என்ன பண்ணுவார்? ஷிண்டேவோ அஜித் பவாரோ தங்களுக்கு ஆதாயம் கிடைக்காட்டி அவங்க அப்படியே கூண்டோடு அணிமாறுவாங்க. கூண்டோடு அணிமாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பிஜேபி கையில் இருக்கிற ஏஜென்சியை வச்சு அவங்கள பயமுறுத்துவாங்க வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது, இவங்க அப்படியே மாறுறதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த ரிசல்ட்ஸ் வந்து அவங்க பாஜகவுடைய பிரச்சாரத்துக்கு, ஒரு மத ரீதியான பிரச்சாரத்துக்கு, ஷிண்டே ஆட்சியில் எடுத்த இந்த உரிமை தொகை போன்ற விஷயங்களை அவங்க கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அது அப்புறம் முஸ்லீம்களுக்கு கூட ஷிண்டே நிறையா பண்ணியிருக்காரு. அதன் மூலம் வந்து ஓட்டுகள் வந்து என்ன சொல்ல வர்றீங்கன்னா, இந்த முடிவை வச்சு கூட முதல்வரை தீர்மானிக்க முடியாது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய 2-3 நாள் நடக்கக்கூடிய அரசியல் என்ன நடந்தது? காலங்காத்தால் 4 மணிக்கு பதவி ஏற்றுனார் அஜித் பவார். அடுத்து 2 நாள் என்னாச்சு, எங்கே போனார் அஜித் பவார்? டக்குன்னு மாறிட்டார்ல. காங்கிரஸ் கூட்டணியில் போய் அங்கே ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஓடி இருந்ததுல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே வந்து பிளாக் ஹார்சஸ்ன்னு இந்த அஜித் பவாரும் ஷிண்டேவும் எல்லாம் பதவி வெறியர்கள். அவங்களாம் அவங்களுக்கு ஆதாயம் இல்லாட்டி அவங்க எந்த பக்கம் வேணால் போவாங்க. பிஜேபிக்கு என்னென்னா, யார் வேணால் சிஎம் இருந்தோ நான் அதிகாரத்தில் இருக்கேன்னு ஒரு இடத்துல நினைப்பாங்க. ஆனால் இவங்களே வந்து விட்டு கொடுத்துட்டாங்க ஷிண்டேக்கு. இப்போ வந்து எலெக்ஷனில் வின் பண்ணி வந்த பிறகு, அதிக இடங்களில் வந்த பிறகு இந்த வாட்டி வந்து பிஜேபி வந்து ஷிண்டேக்கு விட்டு கொடுக்குமான்றது தெரியல. இதுவரையும் அவங்க தேவேந்திர பட்நாயக் கேட்ட போதெல்லாம் அவர் என்ன சொன்னார்னா, தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் கூடி பேசி முடிவு பண்ணுவோம், தேர்தலுக்கு அப்புறம் கூடி பேசி முடிவு பண்ணுவோம். ஆனால் ஷிண்டே ஆட்கள் என்ன சொன்னாங்க, ஜெயிச்சா நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், ஜெயிச்சா நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன மாதிரியான முடிவுகள் போகும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை விட போஸ்ட் எலெக்ஷன் நடக்கிற விஷயங்கள் தான் முக்கியமான விஷயம். நல்லது, தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஜார்க்கண்ட் குறித்து நம்ம பேச போகிறோம். திரு நித்யானந்தம் சார், இப்போ மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் முன்னணி நிலவரத்தில் பாஜக கூட்டணி முன்னிலை இருந்தால் கூட இன்று மாலைக்கு பிறகு யார் யார் எத்தனை இடங்களை பிடிச்சிருக்கிறாங்களோ கூட்டணியை பொறுத்து தமக்கான முதல்வர் பதவி கிடைக்கல அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அப்படியே இடமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
மொத்த காட்சிகளும் மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அந்த கருத்தில் நியாயம் இருக்குது. ஒரு அரசியல்வாதி சுயநலவாதியாக தான் இருக்கிறான். அந்த கருத்தில் நியாயம் இருக்குது. அதனால் அவர் சொல்கிறத நான் மேலோட்டமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு என்று நீங்கள் பார்த்தீர்கள், எடுத்துக்காட்டுகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் காட்டிலும் குறைவாக அசெம்பிளியில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார். ஆனால் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்கினார்கள். ஏன் பாரதிய ஜனதா கட்சி முதல்வர் ஆகிறதுக்கு ஆள் இல்லையா? ஏன் ஆக்குனாங்க? அந்த மாதிரி முயற்சியை பாஜக எந்த மாநிலத்திலும் எடுத்ததே இல்லையா? பாஜக மட்டுமே தான் அதை செய்திருக்கிறது இந்தியாவில், வேற யாரும் செய்யல. ஆனால் அந்த பாஜக மீது தான் சந்தேகம் வைக்கிறாங்க. ஓடிடுவாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு. எது நடந்தாலும் கூட, யார் முதலமைச்சரானாலும் கூட, கூட்டணியிலே உள்ளவர்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்ட பிறகுதான் அவர் முதலமைச்சராவார், யாராக இருந்தாலும். ஏக்நாத் ஷிண்டே வர முடியாது, வரக்கூடாது என்பதெல்லாம் அங்கே கிடையாது. ஏக்நாத் ஷிண்டே பல நல்ல திட்டங்களை முஸ்லீம்களுக்கும் கொடுத்தார், பெண்களுக்கும் கொடுத்தாருன்னா ஏக்நாத் ஷிண்டே கொடுக்கறது இல்லை. அது பாஜக உறுப்பினரோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட ஏக்நாத் ஷிண்டேவுக்கான ஆதரவு உண்டுங்கிறது உங்களுடைய கருத்து. பீகாரில் இருக்கே, நமக்கு நிதர்சனமான உண்மை கை மேலே வச்சிருக்கிறோமே. பீகாரில் பாஜக அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றது. நிதிஷ்குமார் குறைவான சட்டமன்ற உறுப்பினர் தான் வென்றார். ஆனால் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்கியதே. அதுபோல் ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏக்நாத் ஷிண்டே ஒப்புக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சியிலே யாராவது முதல்வராக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பிச்சுக்கட்டு ஓடி போவாங்க அப்படிங்கிற அளவில் ஒரு முரண்பட்ட விஷயமாக சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் ஒன்றாகத்தான் போட்டி போட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த தேர்தலில் சிவசேனா பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்து தான் வெற்றி பெற்றார்கள். அப்படி வெற்றி பெற்ற காலத்தில் அவர்கள் பிரிந்து போன காரணத்தினால இன்றைக்கு சிவசேனா இரண்டாக போய் என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. அந்த ரிஸ்க்கை ஏக்நாத் ஷிண்டே எடுக்க மாட்டார். அந்த ரிஸ்க்கை அஜித் பவார் எடுக்க மாட்டார். ஏன்னா பவார்கிட்ட இருந்து யார் அதிகாரத்தை, அந்த கட்சி என்னுடையது என்று இப்பொழுது சட்டப்படி வாங்கிவிட்டார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே பவாருக்கு அடுத்த வாரிசாக யார் வர வேண்டும் என்று மக்கள் அஜித் பவாரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார். ஷிண்டேயைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சிவசேனாவிலே அவர் விரும்புவார். ஆக அவர்களுடைய நன்னடத்தை மட்டுமே தான் பால் தாக்கரேயுடைய இடத்தையும் பவாருடைய இடத்தையும் இவர்களை முன்னிறுத்தும் என்ற ஒரு கட்டாயம் அவர்களுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தனித்தன்மையோடு நாளை செயல்படலாம். இன்றைக்கு பாஜகவுடன் சேர்ந்து வரலாம். ஆக 2 துணை முதல்வர்கள், ஒரு முதல்வர் என்று பாஜகவிலே பட்நாயக் என்று நான் சொல்ல மாட்டேன், யார் வேணால் வரலாம். அவர் சொல்லும்போதே சொன்னார், அவர் ஒரு பிராமின். அந்த மாதிரிலாம் பிஜேபியில் பார்க்க மாட்டாங்க. இவர் பிராமின், இவர் நான் பிராமின், அதெல்லாம் ஒரு அந்த மாதிரியான போக்கெல்லாம் முடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கான கடைசி காலம். ஆனால் இப்போ குறைஞ்சிருக்குங்கிறீங்க. அதற்கான ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்தார்கள் பிஜேபின்னு. எதிர்க்கல, மாநிலங்களே எடுத்துக்கலாம் ஜாதிவாரி கணக்கு. ஆனால் இப்பொழுது தேர்தல் நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடு 65 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இப்போ சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் தோற்ற பிறகு அந்த சிந்தனை அவர்களுக்கு வருகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே உருவாகி கொண்டிருக்கிறது. யார் ஒட்டுமொத்தமாக? இந்துக்கள் ஒட்டுமொத்தமாக. அப்போ இந்துக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஏன் வந்தது? இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வழிபாட்டு தலங்களிலே வழிகாட்டுதலுக்கு இணங்க வாக்களிக்கின்றார்கள். இது உண்மை. இதை பார்த்து இந்துக்களை நீங்கள் ஏன் ஒற்றுமையாக இருக்க மாட்டீர்கள் என்று கேட்கின்ற உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை இவர்கள் மதவாதம் என்று முத்திரை குத்துகிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற பிரச்சாரத்தை திசை திருப்பி இருக்காங்க. பிரதமரும் உள்துறை அமைச்சர் திசை திருப்பிலங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்பொழுது 65 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிந்தனை ஏன் வந்திருக்கிறது என்று சொன்னால், ஒற்றுமையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள். அவர்களை பிரித்தால் மட்டுமே தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்காலத்தை சூன்யமாக்க முடியும் என்று அத்தனை எதிர்க்கட்சிகளும் திட்டமிட்டு இதை செய்கின்றார்கள். பாஜக மிக தெளிவாக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, அது மத்திய அரசு எடுக்க வேண்டிய வேலை இல்லை, மாநில அரசே எடுத்துக்கொள்ளலாம் என்று தான் சொல்லுகிறது. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா? ஜாதியை பிரிச்சிருவானா? ஜாதியை பிரிக்கக்கூடாது, இந்துக்கள் ஒன்றாக தான் இருக்கணும். அதுக்கு தானே பாடுபடுறோம். தமிழ்நாட்டில் மட்டும் என்ன சொல்கிறோம்? தமிழ்நாட்டில் நம்ம நேரடியாக சொல்கிறோமே,
இந்து ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று தானே பாஜக தலைவர்களும் சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் வரக்கூடாது என்று பொருளா? கிடையாது. எப்படி கிறிஸ்துவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ, இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ, இந்துக்களும் ஒற்றுமையாக எல்லோரும் ஒற்றுமைங்கிறத கடந்து உங்களுடைய கோஷம் வந்து இந்துக்களுடைய ஒற்றுமை தான் பிரதானம் இல்லையா? அதாவது இல்லைங்க, இன்னைக்கு இந்துக்கள் மட்டுமே தான் பிரிஞ்சிருக்கிறாங்க. இல்லை, எல்லோரும் ஒற்றுமைங்கிறது பிரதானம் இல்லை. ஒற்றுமையாக இருக்கிற நீங்க ஏன் ஒற்றுமை பண்ணுறீங்க? ஏற்கனவே ஒற்றுமையாக இருக்குங்க. இப்போது தோசை இருக்குது, ஊத்தாப்பம் இருக்குது, மாவு இருக்குது. தோசையும் ஊத்தாப்பம் முடிஞ்சால் அடுத்து இட்லிக்கு தானே போடணும், அதுதானே மாவு எடுப்பாங்க. அதுதான் ஒழுங்காக இருக்கேங்க. முஸ்லீம்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். அந்த ஒற்றுமையை பேணி காக்க வேண்டும். நாம் அதை வரவேற்கிறோம். இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படி ஒற்றுமையாக இருந்தால் பாட் பை பாட் இப்போ 2 பாட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டாமா? தனித்தனியாக மத ரீதியாக ஒற்றுமையாக இருக்க பழக்கம் எனக்கு இது பேச விடாமல் தடுக்கிற. இல்லை பேசல, அவன் ஆரம்பிக்கல ஆரம்பிச்சிருவார். இல்லை ஆரம்பிக்கல, நான் தடுத்துட்டேன். இப்போ இந்த 2ம் ஒற்றுமையாக இருக்குங்க. ஒன்று மட்டும் பிரிஞ்சிருக்கு, ஜாதி வாரியாக பிரிஞ்சிருக்கு, என்னென்னமோ விஷயங்களில் பிரிஞ்சிருக்கு. அதுவும் ஒன்றாகிவிட்டால் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த 3ஐயும் ஒன்றாக்கணும். அதுதானே இங்கே முறை. எதையுமே வந்து சீராக்க வேண்டும் என்று சொன்னால் சீராக இருப்பதை வைங்க. ஒரு பகுதி 2 பகுதி சீராக இருக்கிறது, 3வது பகுதி சீராக இல்லை. அதை சரி செய்யுங்க. சரி செஞ்சால் 3ஐயும் ஒன்றாக்குங்க. அப்படி தானே பண்ண முடியும். அதைத்தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் அந்த யுக்தி தான் உங்களுக்கு மகாராஷ்டிராவில் வெற்றியை முன்னணி நிலவரத்தை கொடுத்துருக்கு தற்போது வரைக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஜார்க்கண்ட் குறித்து நம்ம பேச போகிறோம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தற்பொழுதுள்ள 288 இடங்களில் 223 இடங்களில் பாஜக தலைமையிலான கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக தகவல். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உள்ள 81 தொகுதிகளில் 29 இடங்களில் பாஜக முன்னணியில் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஜேஎம்எம் கூட்டணி 49 இடங்களில் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாக இருப்பது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முன்னணி நிலவரங்கள் குறித்து நம்மோடு அரங்கத்தில் இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கிட்ட எடுக்கலாம். சார், இப்போது மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ஆட்சியில் இருந்த கூட்டணி, அது மட்டுமல்லாமல் நீங்கள் எடுத்த விஷயத்தையே நெகட்டிவாக மக்கள் மத்தியிலே பேசின பிரச்சாரம் என்று உங்களால் சொல்லப்பட்டது. இருந்தாலும் கூட தேர்தல் கருத்து கணிப்பில் வந்து பாஜக முன்னிலையில் வைக்கும் என்று சொன்னாலும் கூட ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதாக காங்கிரஸ் கூட்டணி தோன்றுகிறது. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து அவர்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன, வளர்ச்சி என்ன, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் பிரச்சனை, இதெல்லாம் கரும்பு விவசாயிகள் பிரச்சனை, எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம்ல, என்ன பேசுகிறோம்? அடிப்படையாக ஜாதி மதம் இதை பின்னணியாக வைத்து அந்த அரசு ஏற்கனவே இந்த மக்களுக்கு என்ன செய்தது, மீண்டும் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்றெல்லாம் கூட எந்த பிரச்சனையும் யாரும் பேசுவதாக எனக்கு தெரியவில்லை. எல்லோருமே நாம் மதத்தை கட்டமைக்க வேண்டும். 100 பேர் கொண்ட மதத்தை கட்டமைக்கிறது வந்து எளிது. 10 பேர் இருக்கிற ஒரு உதாரணம் காட்டி அவன் 10 பேர் ஒற்றுமையாக இருக்கிறான்ல, நம்ம 100 பேர் ஒற்றுமையாக இருக்கலாம்ல. இது மட்டுமே சொல்லி எந்த விதமான மக்கள் நல திட்டங்களை பற்றியெல்லாம் பேசாமல் இதை சொல்லியே வெற்றி பெறுகிறார்கள். அதற்கு மக்களும் செவி சாய்க்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம். இன்றைக்கு மகாராஷ்டிராவில் எவ்வளோ பிரச்சனை இருந்தது. கரும்பு விவசாயிகள் பிரச்சனை எத்தனையோ வந்து உங்களுக்கு விவசாய பிரச்சனையில் 450 பேர் கிட்டத்தட்ட மாண்டு போனார்கள். அவ்வளோ பெரிய விவகாரம்லாம் நடந்தது. எல்லாம் நடந்தும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் பெண்களுக்கு பணம் கொடுப்போம், ஆண் பிள்ளை சிறுவர்களுக்கெல்லாம் பணம் கொடுப்போம், இது மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இதையெல்லாம் சொல்லி நீங்கள் எல்லா டோல்கேட்டும் வந்து ஃப்ரீ. எது சாயந்தரம் தேர்தல் அறிவிப்பு காலையில் அறிவிக்கிறாங்க, டோல்கேட்லாம் ஃப்ரீ அப்படி இப்படின்னு எதோ சொன்னாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கிறதாவே நான் கருதுகின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் இந்த ஜாதி ஒதுக்கீடு அந்த இது வந்து கணக்கெடுப்பு என்பது அதனுடைய நோக்கமே வேறு. அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் வந்து அந்த மற்ற இதெல்லாம் வந்து 25% போனாலும் 75% இந்துக்கள். அந்த இந்துக்களுக்கு நாம் எவ்வளவு கொடுக்குறோம்? சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கு? 50% மேலே கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த 25% இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து 50% இடத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். 75% இருக்கக்கூடிய பேக்வேர்டு கம்யூனிட்டி இந்துக்கள், அதாவது உயர் ஜாதி வகுப்பு போக உள்ள பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு 50% தான் ஒதுக்குறாங்க.
அதை மாற்றி அமைக்க வேண்டும். அந்தந்த மாநிலத்தில் வந்து நீங்கள் ஓபிசி எவ்வளவு இருக்கிறாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த ஜாதியின் அடிப்படையில் வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது இந்த 50% என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் 69% நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதுபோன்று மற்ற மாநிலங்களும் இன்னைக்கு பீகாரில் 65% மேலே அவங்க இருக்கிறதா கணக்கெடுப்பு சொல்லுது. ஆனால் 65% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதா? அதை சுப்ரீம் கோர்ட் வந்து அலோவ் பண்ணுச்சா? ஆனால் நம்ம 69% இடஒதுக்கீடை ஏற்கனவே நம்ம கொண்டு வந்து விட்டோம். கொண்டு வந்து அதை எப்படியோ நம்ம தீர்மானத்தை போட்டு அதை சுப்ரீம் கோர்ட் கூட அதை ஏற்றுக்கொண்டது. 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நாம் அனுபவிக்கும் பொழுது 65% இருக்கக்கூடிய பீகாரில் ஏன் அதை அமுல்படுத்த முடியவில்லை? யார் தடங்களாக இருப்பது? அதுக்காக தான் நம்ம சொன்னோம், இடஒதுக்கீடை கொடுப்பதன் மூலமாக ஜாதியை பிரிப்பதல்ல. பின்தங்கிய மக்கள், ஓபிசி மக்கள், வறுமையில் வாடுகின்ற மக்களுக்கு வந்து சில சலுகைகளை கொடுக்க வேண்டும். உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள், உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள், பணக்காரர்கள், அவர்கள் வந்து அதிகமான 50% இடஒதுக்கீடை தேவையில்லாமல் இவர்களிடமிருந்து பிடுங்கி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் கொஞ்சம் பிடுங்கி அந்த மக்களுக்கு உரிய இடத்தை கொடுப்போம் என்ற பெருந்தன்மையோடு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே சொல்லிட்டு இருக்காரு. மற்றபடி அவர் வந்து உயர் ஜாதி வகுப்பெல்லாம் நாம் புறக்கணிச்சிடணும் அப்படிங்கிறது இல்லை. இல்லை, நீங்க அப்படி சொல்லப்பட்ட கருத்து வந்து அங்க மக்கள் மத்தியில் திருத்தி சொல்லப்பட்டது. உங்களை பிரிக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லி சொன்ன கருத்தை திரு ராகுல் அவர்கள் சொன்ன கருத்தை மகாராஷ்டிரா ஒரு புது கட்சி தோன்றி அந்த புது கட்சி சொல்லி இருந்தா ஈடுபட்டிருக்கோம். இல்ல ஏற்கனவே நீங்க கடந்த காலத்துல உங்களை நாங்க பார்த்தோம். தவறுதான். ஏற்கனவே கடந்த காலத்தில் ஒற்றை வரி கடந்த காலத்தில் எங்கள் கட்சியிலே கூட பெரும்பாலும் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள், பெரும்பாலும் கைப்பற்றி கட்சியை கையில வைத்திருந்தவர்கள் எல்லாம் உயர் வகுப்பார் என்பதிலே எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. எங்களுடைய கட்சியினுடைய தலைமை பீடத்திலே அமர்ந்திருந்தவர்களில் கிட்டத்தட்ட 70% பேர் மக்களுடைய மனநிலை அன்னைக்கு இருந்த மனநிலை வேறு. அன்னைக்கு இருந்த மனநிலையில் வந்து நாங்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. இந்த நாட்டு மக்களும் கண்டுகொள்ளாமல் தான் காங்கிரஸ் 50 ஆண்டு காலம் ஆளவிட்டார்கள். ஆனால் அது வந்து உயர் ஜாதி வகுப்பினர் இருந்து கைப்பற்றி அந்த கட்சியை மேலோக்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு வித்தியாசமாக அருமை தலைவர் ராகுல் காந்தி வந்த பிறகுதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய பங்கை, அவர்களுக்கு உரிய சலுகைகளை நாம் அளிக்க வேண்டும் என்ற கருத்தை எங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய உயர் வகுப்பார் கூட அதை ஏற்பதில்லை, அதை பேசுவதில்லை, அதை விளம்பரப்படுத்துவதில்லை, அதை பிரச்சாரம் செய்வதில்லை. ராகுல் காந்தி மட்டும்தான் அந்த ஏழை எளிய மக்கள் மீது பற்று கொண்டு அன்போடு நேசித்து பேசுகிறார்கள் தவிர பல பேர் வந்து அதை ஏற்கவில்லை. அதனுடைய விளைவுதான் எங்களுக்குள்ளேயே ஒற்றுமையாக நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எல்லா இடங்களிலும் எல்லா தலைவர்களும் பேசுகிறார்களா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் மடை மாற்றுவது எளிதாக அமைந்து விடுகிறது. ஏனென்றால் பிஜேபியில் எல்லோருமே உயர் ஜாதி வகுப்பை ஆதரிப்பவர்கள். அவர்கள் வந்து எளிதாக ஒரு சிறு கூட்டம் தானே ஜாதிவாரி கணக்கெடுப்பை சொல்லுகிறது, அதை நான் எப்படியெல்லாம் மடைமாற்றுகிறேன் பார். உங்களை பிரிக்க பார்க்கிறார். முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், ஆனால் உங்களை மட்டும் அவர் பிரித்து பார்க்கிறார். எதில் பிரித்து பார்த்தார்? உங்களுக்கு உரிய இடத்தை வாங்கி கொடுப்பதிலே நாங்கள் வந்து கணக்கெடுத்து கொடுக்க போகிறோம் என்ற ஒரு விஷயத்தில் தான் அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லுகிறாரே தவிர மற்றபடி நீங்கள் எல்லாம் அடிச்சுக்கங்க, ஒன்று எல்லா ஜாதிகாரனும் ஒன்று அடிச்சுக்க சொன்னார். அப்போ தமிழ்நாட்டில் இருந்து அதான் நடக்குதுப்பா. 69% இடஒதுக்கீடை தேவர் இனமும் பெறுகிறது, அந்த நமக்கு வன்னியர் இனம் பெறுகிறது, எல்லாருக்கும் பெறுகிறோம்ல, எல்லா ஜாதிகாரனும் பெறுறோம்ல. அப்போ எல்லா ஜாதிகாரும் பெறும் பொழுது இங்கே அடிச்சுட்டா கிடக்கிறோம், வன்னியரும் தேவர் அடிச்சுட்டா கிடக்கிறோம்ப்பா இல்லைல்ல. அப்போ இது யாரை ஏமாற்றுவது? தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு கொண்ட மக்கள். அந்த காலத்தில் இருந்த கல்வி அறிவில், சுகாதாரத்தில் எல்லாத்திலையும் வந்து விழிப்போட பார்க்கக்கூடிய மக்கள். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், ஆனால் எல்லா மக்களுமே கொஞ்சம் விழிப்புணர்வு உள்ள மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள். அதனால தான் இங்கே சொன்னதை அப்பொழுதே ஏற்றுக்கொண்டார்கள். 69% இடஒதுக்கீடை வந்து ஒரு பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் கூட ஜெயலலிதா அதை ஏற்றுக்கொண்டு அதை வாதாடி அதை பெற்றார் இல்லையா? அப்ப இங்க உள்ள மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் எந்த இடத்துலயும் தன்னை அப்படி அடையாளப்படுத்தி கொண்டதே இல்லை. அவரே சொல்லியிருக்கிறார். சட்டமன்றத்திலே நாம் பல குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது நான் ஒரு பாப்பாத்தி என்பதை நேரடியாக சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார், ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார். அது உண்மைதான். ஆனால் அது உயர்ஜாதி மக்கள் கூட அது ஜெயலலிதா எதிர்க்கவில்லை. இங்க உள்ள உயர்ஜாதி பார்ப்பனராக இருக்கட்டும், மற்ற உயர்ஜாதி இனமும் கூட ஒரு நியாயத்துக்கு தலைவணங்குகிறார்கள். மக்களுக்கான தலைவி தான் இருந்தாங்களே தவிர எந்த இடத்துல தனிப்பட்ட தன்னுடைய அடையாளத்தை. அதாவது நீங்க அப்படி சொன்னாலும் கூட நான் வந்து பிற்பட்ட மக்கள், சாதாரண மக்களுக்காக நான் குரல் கொடுக்கக்கூடிய பெண்மணி என்பதை நிரூபித்து காட்டினார். அதனாலதான் வந்து நீங்க வந்து அவருக்கு ஒரு பட்டம்லாம் கொடுத்தாங்க. இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸுடைய கடந்த கால தவறுகளையே மக்கள் நினச்சிக்கிட்டு ஓட்டு போடலை அப்படின்னு நினைக்கிறீங்களா?
அல்லது அதை விட சிறப்பான ஒரு முடிவை பாஜக எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த முன்னணி நிலவரம் இல்ல அவர்களுக்கு எங்களுக்கு இல்லாத ஒண்ணு அவங்களுக்கு என்னன்னா மத்தியில ஆட்சியில இருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பலம். ஆட்சி, அதிகாரம், பணபலம் எல்லா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிருக்காங்க. ஒரு 500 கோடியை வந்து பிடிச்சாங்க. இப்ப எலெக்ஷன்ல பணம் கொடுக்கும்போது 500 கோடியை பிடிச்சாங்க இல்லையா? ஒரு மாநில பொதுச் செயலாளரையே பிடிச்சாங்க. அது மாதிரி பணம் பல ஆயிரம் கோடி அங்கே புழங்கி கொண்டிருக்கிறது. பல பெரிய பண திமிங்கலங்கள் வாழக்கூடிய மாநிலம் அந்த மகாராஷ்டிரா. அதுல வந்து அம்பானி, அதானி போன்றவங்களுடைய சப்போர்ட், அவங்களுக்கு எல்லாம் பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. இங்க வந்து இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே முடியாம எங்களுடைய அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அக்கௌண்டே தடை விதிக்கிறீங்க, கோர்ட்டை பயன்படுத்துகிறீங்க, எல்லாத்தையும் பயன்படுத்துறீங்க. எங்களுக்கு செயல்பட முடியாத அளவுக்கு முடக்கி போடுகிற அளவுக்கு எல்லா விதமான கட்டுப்பாடுகளை விதித்து விட்டு நீங்கள் பிரமாதமாக பணத்தை, அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்துகிறீர்கள். அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதனால் நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீங்க பிஜேபி ஆதரவு பெற்ற ஆட்சி வந்தால் நம் மாநிலத்துக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நாம் கேட்பதெல்லாம் அவர்கள் கொடுப்பார்கள். எப்படி இப்ப ஹரியானாவுக்கு இதுக்கு கொடுத்தாங்க இல்லையா? ஹரியானாவுக்கும் நம்ம ஆந்திர பிரதேசத்துக்கும் எப்படி வந்து வாரி வழங்கினார் ஊபிக்கு, இது பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் வந்து கேட்டதெல்லாம் வாரி வழங்கினாங்கல்ல. அந்த மாதிரி மகாராஷ்டிரத்திலையும் நம்மளுடைய பிஜேபி ஆட்சி வந்தால், அவருடைய ஆதரவோடு இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைத்து விடும் என்று தவறான ஒரு கணக்கோடு மக்கள் மற்ற சிந்திக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு, சிந்திக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு, அவர்கள் வந்து ஏதோ ஒரு மயக்கத்தில் ஜாதி, மதம், ஒற்றுமை அதுதான் அதிகமாக பேசுறாங்க. சார், விவசாய போராட்டத்தை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? கரும்பு விவசாயத்தை பத்தி ஏதாவது பேசுனாங்களா? விலைவாசி உயர்வை பத்தி பேசுனாங்களா? சார், ஒரு டாலர் நாங்கள் ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது 54 ரூபா சார் ஒரு டாலர். அமெரிக்க டாலருக்கு இன்னைக்கு 84 ரூபா. வெளிநாட்டிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் வந்து இங்கேருந்து நாம் பணம் அனுப்புகிறோம். 54 ரூபா அனுப்புனது 84 ரூபான்னு அனுப்புகிறோம். இந்த நாட்டினுடைய எக்கனாமி எங்கே போய் கொண்டிருக்கிறது? இந்த நாட்டு எக்கனாமி வந்து இன்னைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. 84 ரூபாய் என்பது. அப்போ என்ன சொன்னாங்க? 54 ரூபாய்க்கே எழுத்து கோஷம் போட்டவர் மோடி, குஜராத் முதல்வரா. இன்னைக்கு 84 ரூபா. எங்கே மோடி ஆட்சியில் என்ன வளர்ந்திருக்கிறது? இந்த பொருளாதாரம் கட்டமைக்கப்பட்டதை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதத்தின் பெயரால் மத ஒற்றுமை என்று சொல்லியே இந்த நாட்டை சீரழிக்கின்ற வேலைக்கு அறியாத மக்கள், புரியாத மக்கள் தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்களில் சிந்திக்கின்ற அளவுக்கு, இன்னமும் சிந்திக்கின்ற அளவுக்கு அந்த மக்கள் வரவில்லை என்று வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். அங்கே கல்வியிலேயோ பொருளாதாரத்திலேயோ எதுலேயுமே அவர்கள் இன்னும் மேலே வரவில்லை, இன்னும் சிந்திக்கவில்லை. அவர்கள் மதத்தை மட்டுமே நம்புகிறார்கள். ராமர் கோயிலை கட்டி விட்டால் போதும், அதை கும்பிட்டு விட்டால் போதும், ஆண்டவன் நமக்கு எல்லாம் அருளி விடுவார், ஆட்சி அருள வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த நினைப்பின் வெளிப்பாடு தான் இந்த வாக்கெடுப்பில் அவர்கள் வந்து இன்னைக்கு மகாராஷ்டிராவில் முன்னணி வகிக்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன். இருந்தாலும் அவர்கள் சொன்னதை போல, பிரியன் அவர்கள் சொன்னது போல, இது என்னதான் அதிக இடங்களில் முன்னணி வகித்தாலும் தேர்தலுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே கொள்கை ரீதியான வெற்றி கிடையாது சார். அங்கே வந்து ஒன்று அஜித் பவாரை வந்து பல கேஸில் மாட்ட வைப்பாங்க, ஒரு ஊழல்வாதின்னு குற்றம் சாட்டுவாங்க, அதை சொல்லியே மிரட்டி அவங்க பக்கம் அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு கட்சியை ரெண்டாக உடைச்சிட்டாங்க. இன்னொரு கட்சியில் உனக்கு முதலமைச்சர் பதவி தாரம் வா அப்படின்னு சொல்லி சிண்டை அழிச்சு கொண்டு போய் அந்த பதவியை கொடுத்தாங்க. பதவி அல்லது வேற எதையாவது ஒன்று பாஜக கூட்டணி வென்றா கூட நாளை மறுநாள் அது உடையுங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவதுங்க, மிருகபல மெஜாரிட்டியில் வந்தார்கள் என்றால் அவளை ஈஸியாக உடைக்க மாட்டாங்க, ஆனா வந்து ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வித்தியாசத்துல இருந்துன்னு சொன்னா நிச்சயமாக அவங்க குடும்பங்களுக்குள்ள பேசலாம். அஜித் பவாரும் அவங்க குடும்பத்தோட பேசலாம். எல்லாம் வந்து அண்ணமுள்ள ஒருத்தர் பேசி, யோ 1000 தான் நம்மையா, 1000 தான் நம்மலாம் உண்மையா, நீ தாயா முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி கூட இவங்க மயக்க முடியும். 288 இடத்துல 223 இடங்கள்ல பிஜேபி மிருகபல மெஜாரிட்டி வரும்பொழுது நம்ம போகணுமா, மீண்டும் இந்த கட்சியை விட்டு மறுபடியும் இந்த கூட்டணி விட்டு போகணுமான்னு யோசிப்பார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஆனா குறைந்த இடங்களில் அப்படி வென்றாலும் கூட ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஜக அவர்கள் எவ்வளவு இடம், ஏக்நாத் ஷிண்டேயினுடைய கட்சி அவர் எவ்வளவு இடத்தை கொடுத்தார்கள், எவ்வளவு இடத்தில் அவர் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் பொறுத்து இருக்குது. நீங்க மிக குறைவான வெற்றியை மட்டுமே ஏக்நாத் ஷிண்டே பெறான்னு வச்சுங்க, அப்ப உடனே முதலமைச்சர் பதவி கொடுத்துருவாங்களா? என்னதான் சொன்னாலும் அவங்க மராத்திங்கிறதுக்காக வேண்டிய ஒன்று அவங்க ஆதரிக்கலாமே தவிர, ஆனா மற்றபடி வந்து மற்ற மக்கள் எல்லாம் வந்து அதை ஏற்க மாட்டார்கள் என்று நம்புவார்கள். நீங்க வந்து மிகப்பெரிய மிருகபல மெஜாரிட்டியில் வரும்பொழுதுங்க, நீங்க பட்னாவிஸை வந்து அவங்க முதலமைச்சர் ஆக்குறதுக்கு என்ன சொல்லணுமோ அஜித் பவாரை எல்லாம் மிரட்டுவாங்க. முடக்கி போட்டிருக்கிற அந்த ஊழல் புகாரை எல்லாம் மீண்டும் நாங்கள் எடுப்போம், நீ மீண்டும் அங்கே போனா மீண்டும் சிறையில் இருப்பாய், இங்கே இருந்தா துணை முதலமைச்சராக இருப்பாய், அங்கே போனா சிறையில் இருப்பாய், எது உனக்கு வேண்டும், சிறைச்சாலையா
பதவிச்சாலையா என்று கேள்வி எழுப்புவார்கள். இப்படியெல்லாம் மிரட்டுவதற்கு எல்லா விதமான வாய்ப்பு இருக்கு. அந்த தந்திரங்கள் செய்வதிலே மிகப்பெரிய கில்லடிகள் மோடியும் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜார்க்கண்ட் பொறுத்து நம்ம பேச போறோம். அடுத்த சுற்றில் நான் வரேன். திரு ரவிசங்கர் சார், மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் இந்த முன்னணி நிலவரத்துக்கே காரணம் வந்து மத்திய அரசுடைய அதிகார துஷ்பிரயோகம், நிறைய இடங்களில் மிரட்டல், பணங்கள்லாம் பிடிச்சாங்க, பெரிய பதில் இல்லை, சட்டம் அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பார்த்தேன், ரொம்ப ரசித்து கேட்டேன். முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக பேசினார். ஆனால் நிறையா சொல்லியிருக்கார். மகாராஷ்டிராவில் மத்திய அரசாங்கம் துஷ்பிரயோகம் பண்ணுறான். 500 கோடினார். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது அந்த பிஜேபி அந்த இவருடைய இதில் 5 கோடி 5 கோடி 500 கோடி இல்லை. அதை கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். ரெண்டாவது பல 5 கோடி சேர்த்து சரி அது மாதிரி ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. பல 5 கோடி சேர்த்து 500 கோடி. ஆமாம், 100 சேர்த்தா. அதாவது மகாராஷ்டிராவில் இவங்களால் இந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மிரட்ட முடியும், இது பண்ண முடியும், உங்களை பிடிச்சி சிபிஐ இடி கேஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி துஷ்பிரயோகம் பண்ணி பணத்தை வாரி இறைத்து 225 சீட் இன்னைக்கு முன்னிலையில் இருக்க முடியும்னால் இதை ஏன் ஜார்க்கண்டில் பண்ண முடியலை? அப்போ ஜார்க்கண்ட் மக்களுக்கு, ஜார்க்கண்டு அந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த அளவுக்கு தெளிவு இருக்கா? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை ஜார்க்கண்ட் மக்களுக்கு இருக்கிற அந்த தெளிவு மகாராஷ்டிரா மக்களுக்கு இல்லையா? இல்லை, அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அவருடைய ஆர்கியூமெண்ட்டை. மகாராஷ்டிராவில் அந்த அளவுக்கு இவங்க இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னால் 2024 எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனில் 29 சீட் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. யார்? எம்விஏ, மகா விகாஸ் அகாதி. வேற இவங்க வந்து பிஜேபி வந்து அவங்களுக்கு 9 சீட்டு தான், ஆர் என்டிஏக்கு 17 சீட்டு தான் கிடச்சிது. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க போன 6 மாதத்தில். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆர்எஸ்எஸ் அவங்க இறங்கி வேலை செஞ்சதில் பேப்பர் இதெல்லாம் படித்ததை பார்க்குறச்ச 1,15,000 மீட்டிங், 25 பேர் அவங்கள ஒரு மீட்டிங் உட்கார வச்சு பேசியிருக்காங்க, வீடு வீடாக பேசியிருக்காங்க. இது எல்லாமே ஹரியானாலே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பார்க்குறச்ச பிஜேபியோட கொள்கை அவங்களோடது எல்லாமே சரி இருந்தாலும் அதையும் சரி ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் அது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கண்ட்ரிபியூஷன். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். ஸோ அதுதான் அந்த ஆர்எஸ்எஸ் கண்ட்ரிபியூஷன் இங்கேயும் இருக்குது, மகாராஷ்டிராலையும் இருக்குது. அதுதான். ஆனால் எக்ஸிட் போல் இன்றைக்கி சொன்னதை பார்க்குறச்ச ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுது. 165 170 சீட் போல் ஆஃப் போல்ஸ் 160 வருங்கிற இடத்துல இன்றைக்கி 225 சீட்டு வந்திருக்கு. ஆனால் ஜார்க்கண்டில் அது அப்படியே மாறி இருக்குது. ஜார்க்கண்டில் இவங்க இப்போது இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்காங்க, அதையும் ஒத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் வந்து கேஸ்ட் சென்சஸ் அது இதுன்னு எடுக்கிறச்ச இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 69%, ஆனால் வேறு எந்த இதுலேயும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச அந்த ஸ்டேட்டில் தமிழ்நாட்டுக்கு எப்படி கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்லேயும் இவங்க முனைஞ்சு பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 69 சீட் ஏன் கொடுத்தாங்க? அப்போ மற்ற ஸ்டேட்லேயும் காங்கிரஸ் இருந்திருக்காங்க, பிஜேபி இருந்திருக்காங்க, அந்த சமாஜ்வாதி பார்ட்டி இருந்திருக்காங்க. சார் போராடி பெற்றார்கள். போராடி ஏன் அவங்களால போராடி பெற முடியல? அதுல 2 கட்சிக்குமே பங்கு உண்டு, பாஜகவுக்கு உண்டு, காங்கிரஸுக்கும் உண்டு. நான் இப்போ அதான் சொன்னேன் இல்லையா, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் இல்லை சொல்லலை, நான் இப்போ சொல்லிட்டேன். பிஜேபி இருந்திருக்காங்க, காங்கிரஸ் இருந்திருக்காங்க, சமாஜ்வாதி பார்ட்டி இருந்திருக்காங்க, பிஜேடி ஒரிசால, ஆந்திரால ஜெகன். இது ஏன் உங்களால் கொண்டு வர முடியல? அந்த 69 என்ன கிரைட்டீரியா வச்சு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துட்ருக்காங்க, ஏன் உங்களால் முடியல? ஸோ அந்த இடத்துல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தோல்வி அடைஞ்சிட்டீங்க, உங்கள் இதை கொண்டு வர முடியல. ஏன் கொண்டு வரல? யாரை கேட்குறீங்க? காங்கிரஸை கேட்குறீங்களா? காங்கிரஸ் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும். பாஜகவுக்கும் அந்த கேள்வி உண்டு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் இன்றும் அதுக்கு பொருந்தும். நான் சொன்னதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க. நான் பிஜேபியும் சொல்லிருக்கேன், எல்லா கட்சியும் தான் சொல்லிருக்கேன். எந்தெந்த மாநிலத்தில் பிஜேபி இருந்ததோ அரசில், பிஜேபிக்கும் நான் சொல்லுவது பொருந்தும்.
ஏன் 50% நிறுத்தி வச்சுருக்கீங்க? கொண்டு வந்திருக்கணும். இப்பயே நீங்கள் கேஸ்ட் சென்சஸ் கொண்டு வந்து கேஸ்ட் சென்சஸ் பிரகாரம் 65 இது 70% கொண்டு வரணும்னால் உடனே நீங்கள் கொண்டு வர முடியுமா? முத்தாய்ப்பு அதுக்கு என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அங்கே நீங்கள் மூவ் பண்ணணும். இதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் என்னெல்லாமோ பில்லு கொண்டு வரீங்க இல்லையா? அப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மனதாக உட்காந்து இதையும் கொண்டு வரணும். இதை நீங்கள் கொண்டு வந்து அதெல்லாம் முடித்து சுப்ரீம் கோர்ட்டும் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன கேஸ்ட் சென்சஸ் எடுத்தாலும் அதனுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட் அப்போ தான் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ இவர் சொன்ன மாதிரி இல்லை பிஜேபி சொல்லி ஏமாற்றி விட்டார்களா? ஏமாத்தலாம் இல்லைங்க. அதாவது இவங்க சொல்கிறது நீங்கள் எல்லாம் இந்த கட்சி மராத்தா அவங்க வந்து அதாவது சார் என்ன கேட்குறேன்னா 2019 தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் மாற்றம், ஒரே கட்சியில் பிளவு, எம்எல்ஏக்களுடைய அணி மாற்றம், ஏகப்பட்ட குழப்பத்தில் தான் அந்த 5 ஆண்டு காலம் போச்சு. ஆனால் மக்கள் மத்தியில் என்ன ஒரு கேள்வி இருந்திருக்கும்னா இந்த தேர்தலுக்கு பிறகாவது ஒரு நிலையான அரசு வேண்டுங்கிறது தான். எப்பொழுதுமே ஆளுகின்ற அரசிற்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். அதையும் கடந்து பாஜக கூட்டணி அங்கே வந்து 221 இடங்கள் முன்னிலை வைக்குதுன்னா எது பிரதானமாக நின்றுருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரதானமாக நின்று இருக்கிறது இவங்க எடுத்துக்கொண்ட என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. வெல்ஃபேர் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த வெல்ஃபேர் ஸ்கீம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதை தவிர இவங்க மெயினாக மகாராஷ்டிராவில் கொடுத்த லட்கே பாகேன் அந்த ஸ்கீம் அந்த அளவுக்கு விமென் ஓட்டர்ஸ் கிட்ட போயிருக்கு. இவங்க கொடுத்துருக்கிறது 2100 ரூபாய் மாதம் கொடுக்கறது. அப்போ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர போகிறேன், எவ்வளோ இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் ஒரு 50 லட்சம் பேருக்கு கொண்டு வர போகிறேன், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போது ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா அப்படின்னு பார்த்தால் இப்போ 2019 ஜார்க்கண்ட் இவங்க ஜேஎம்எம் இருந்திருக்காங்க. இப்போயும் அவங்க தான் வராங்க. அங்கேயே ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. அங்கே பிஜேபி என்னெல்லாமோ சொல்லியிருக்கு. இல்லை, அங்கே அந்த முதல்வர் மேலே ஒரு கிரேஸ் ஏற்பட்டு போச்சு. கடந்த ஜனவரியில் வந்து அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு, நிலமோசடி வழக்கு, அவர் கைது அலங்கழிக்கப்படும் பொழுது மக்கள் மத்தியில் அங்கே அது பேசப்படுவது இல்லை. அதனால இவங்க மேலே ரொம்ப வருத்தம், பரிதாபப்பட்டு ஓட்டெல்லாம் போடவில்லை. இவங்களுக்கு மீறி ஜேஎம்எம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க. சார் மக்கள் மனதில் இவருக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, இவரை ஜெயிலில் போட்டாங்க, அதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் உள்ளே இருந்தாங்க. மனிஷ் சிசோதியா 17 மாதம் உள்ளே இருந்தார். ஆனால் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏஏபி ஜெயிக்க முடிஞ்சதா சொல்லுங்கள்? ஜெயிக்க முடியல. ஹரியானாவில் ஜெயிக்க முடிஞ்சதா ஏஏபி? இவ்வளோ சீட்டில் நின்னாங்க, இல்லை ஜெயிக்க முடியல. ஸோ மக்களுக்கு அந்த அனுதாபம், இந்த மாதிரி ஒரு கோபம், இவரை பிடிச்சி ஏமன் சொல்கிறேன்னு இருக்கும் சார். 4 மாதம் 5 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் மக்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நாளைக்கு என்னுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ண போகிறீங்க, அந்த வாழ்வாதாரத்துக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் எந்த கட்சி நமக்கு உறுதுணையாக இருக்கும். மக்களுக்கு இன்றைக்கி இந்த ஃப்ரீபீஸ் அதெல்லாம் போயிடுத்துங்க. மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. இல்லை, இன்னொரு காரணம் முக்கியமாக சொல்லப்படுது. காங்கிரஸ் கையில் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பாஜக அந்த பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சர் சரி, அதை வேற மாதிரி திரிச்சு மக்கள் மத்தியில் கொண்டு போய் செலுத்தி என்ன மாதிரி திரிச்சுட்டாங்க சொல்லுங்க? அதாவது இந்துக்களை வந்து பிரிக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்த போறாங்க காங்கிரஸ் வந்தா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கே அணுகுண்ட போட்ட மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்களே. காங்கிரஸ் அந்த மாதிரி இந்துக்களை பிரிக்கணும் எண்ணம் வந்து இல்ல. அவங்க சொன்ன தகவல் ஒன்று, பாஜகவுடைய பிரச்சாரம் வேறையா அங்கே போய் சேர்ந்ததா சொல்றாங்க. காஸ்ட் சென்சஸ் கொண்டு வரணும். நாங்கள் பிஜேபியும் காஸ்ட் சென்சஸ் அகேன்ஸ்டா சொன்னாங்களா? இல்ல. காஸ்ட் சென்சஸ் எடுக்க கூடாதுன்னு பிஜேபி சொன்னாங்களா? ஆனா காங்கிரஸ் வந்து இது வந்துருச்சுன்னா கொண்டு வந்தா இந்துக்களை பிரிச்சுருவாங்க அப்படிங்கிற யுக்தியெல்லாம் அங்க கொண்டு வராங்க. காஸ்ட் சென்சஸ் வந்தா இந்துக்களை பிரிச்சுருவாங்க அப்படிங்கிற வார்த்தையை பிஜேபி சொல்லல, அப்படின்னு சொல்லல. சரி, ஓகேவா? என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, சார் காஸ்ட் முன்னாடியே பேச முடிச்சுட்டேன், திரும்பி ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். நீங்க 69% முன்னாடியே மற்ற கட்சியும் கொண்டு வந்திருக்கணும், மற்ற ஸ்டேட்லையும். ஓகே, விடுங்க. இப்போ பிஜேபி ஒரு அரசியல் கட்சி. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்படி வந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஓபிசிக்கு வர கோட்டாவில் மற்ற மதத்தினருக்கு உள்ளே கொண்டு வருவாங்க, கோட்டா கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கர்நாடகாவில் எடுத்துன்னு வச்சுங்க, கான்ட்ராக்ட்ஸில் 4% இஸ்லாமிற்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இதை வந்து என்ன கொஸ்டின் வரும், இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் கீழே ப்ரொவிஷன் இருக்கா? ரிலிஜன் வைஸ் கொடுக்க முடியுமா? இன்றைக்கி காஸ்ட் பேஸில், ரிலிஜன் பேஸில் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ முஸ்லாமி இன்னைக்கு சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இஸ்லாமியர்களுக்கு ஓபிசி கோட்டா கூட கொடுக்குறாங்க. ஓகேவா? அதை தவிர சோஷியலி, கல்ச்சரலி, எஜுகேஷனலி
எக்கனாமிக்கலி பேக்வர்டுன்ட்டு அவங்கள கொண்டு வராங்க. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இல்லை. ஏன்னால் எல்லா இவங்களும் மக்களும் மேலே கொண்டு வரணும். அதுதான் ஒரு அரசாங்கம். அதுதான் ஒரு அரசாங்கம். அந்த மாதிரி பண்ணுறச்ச இது வந்து பிஜேபி அப்படின்னு பார்த்தாலே ஒரு ப்ரெஜுடியூஸ் வியூ எப்போவுமே இருக்குங்க. இவங்க இஸ்லாமியர்களுக்கு அகேன்ஸ்டு அப்படின்னு. அந்த மாதிரி இல்லைங்க. எந்த இஸ்லாமியருக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வர எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம்லையும் இந்த மாதிரி இஸ்லாமியருக்கு கிடையாதுன்னு இருக்கா? இல்லை, எந்த அரசாங்கமும் சொல்லவும் முடியாது. அதே மீறி ஸ்மார்ட்டாக இல்லை அவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க பண்ண முடியாது. அண்டு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பண்ணலை. ரீசெண்டாக மகாராஷ்டிரா எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாம் இஸ்லாமியர் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி மத்திய அரசாங்கம் இவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வந்தது, எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம் எங்களுக்கும் கொடுத்தாங்க பார்த்தீங்க இல்லையா? ஆனால் நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஏதோ ஒரு மனசில் உறுத்தல் இருக்குது, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம். அப்போ நான் வந்து இவங்களை மட்டும் ஓட்டு போடுவது போடாதது அந்த ஒரு மக்களின் உரிமை. நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்க, உங்கள் உரிமை. ஆனால் இந்த கட்சி பிஜேபியை என்ன பண்ணணும், இந்த இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷனில் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ நீங்கள் இறங்கி வாங்க, இறங்கி வந்து அவங்களோட லீடர்ஸோட அந்த மதத்தோட பேசுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதனால எங்கள் மேலே ஒரு வியூ இருக்குது, அதை வந்து நம்ம மாற்றணும். நீங்களும் வாங்க, உங்களை அரவணைச்சுட்டு போகணும் அப்படின்னு அவங்களையும் கூப்பிடுங்க. சார், சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி முன்னிலை, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவு. தவறில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடத்தப்பட்டு பாஜக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். லோக்சபா எலெக்ஷனில் எதனால் பிஜேபி தோற்று போச்சு சொல்லுங்கள். 240 தான் வந்தது. மகாராஷ்டிராவில் 29 சீட். ஸோ உடனேவே இது வந்து அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங், நம்ம எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்னு. லோக்சபா எலெக்ஷன்லேயே பார்க்கும்பொழுது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு உரசல் இருந்தது. ஆர்எஸ்எஸ் சொல்கிறீங்களே, ஆமாம் சார், ஆர்எஸ்எஸ் உடைய பங்கும் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடு வீடாக போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலை. என்ன தேவை உங்களுக்கு, மக்களுக்கு ஒரு அரசாங்கம், நல்ல ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய குறைகள் என்ன, இதெல்லாம் பேசி இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கட்சிக்கு தலைவர் இப்படி இருக்கணும், கட்சி இப்படி இருக்கணும், ஒரு அரசாங்கம் இப்படி இருக்கணும். ஆர்எஸ்எஸ் போய் பிஜேபிக்குன்னு ஓட்டு கேட்கல, பிஜேபி கண்டிப்பா பிஜேபிக்கு காங்கிரஸ் கூட கேட்கும். சமயத்தில் காங்கிரஸுக்கு கூட யாருக்குமே கேட்க மாட்டாங்க சார். என்ன பண்ணணும், அதாவது நீங்க கேட்கறதெல்லாம் ஒரு சர்க்காஸ்டிக்கா கேட்குறீங்க, எனக்கு புரியுறது. நீங்க கேட்குற எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ அதனால ஆர்எஸ்எஸ் பங்கும் இதில் உண்டு. லோக்சபா எலெக்ஷன் தோத்து போயாச்சு. இன்னைக்கு என்ன தேதி, நவம்பர், 6 மாச கேப். இந்த 6 மாச கேப்ல அந்த கட்சி பிஜேபி கட்சி முனைந்து இறங்கி பூத்தா ஆளை போட்டு பேசியிருக்காங்க. இதை தான் நான் சொல்லுவேன். அதை விட வரும்னு நம்பி மக்கள் அப்பொழுது ஓட்டு போடல. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வருங்க நம்பிக்கையில அதுக்கு அதிகமான ஓட்டை போட்டு வெற்றி பெற வச்சாங்க. ஆனா இப்பொழுது அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்களை பயன்படுத்தி அந்த மாநில மக்கள் மேனிஃபெஸ்டோ பாத்தீங்கன்னா காங்கிரஸும் கொடுத்திருக்காங்க இந்த இலவசம் அந்த இலவசம், அப்படி ஒரு இலவசம். பிஜேபி இலவசம் கொடுத்திருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படி பார்க்கலாமா சார்? பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக மேல மகாராஷ்டிரா மக்களுக்கு ஒரு பெரிய பிடிப்பு இல்லை. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டே இருக்கிறதுனால, அந்த கூட்டணி இருக்கிறதுனால வேணா அந்த கூட்டணி போடலாம் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்திருக்குமா? ஆக மொத்தம் பாஜக அங்கே பெரிய அளவில் ஊழல்னா கூட கூட்டணி கட்சிகளுக்காக அந்த கூட்டணி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பா இல்லை. அந்த வெற்றியை பாஜக தான் ஸ்கோர் பண்ணணும். பாஜகவுக்கு அந்த வெற்றியை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதனால ஷிண்டே கூட்டணி ஆர் இந்த அஜித் பவார் அவங்களுக்கு அதுக்கு எந்தவித கண்ட்ரிபியூஷனும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மேஜர் கண்ட்ரிபியூஷன் பிஜேபி. இதை வந்து சிவசேனா ஷிண்டேவும் ஒத்துப்பார், அஜித் பவார் என்சிபியும் ஒத்துப்பார். இதில் எந்தவித மாற்றமும் இருக்க முடியாது. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன், நல்ல கருத்து இல்லை. எப்படி நல்ல கருத்து இல்லைன்னு சொல்றீங்க? பெரும்பான்மை எடுக்க முடியல. 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற நீங்க 29 சீட் காங்கிரஸ்க்கு கிடைச்சது. ஐ மீன் இந்தியா கூட்டணிக்கு இவங்களுக்கு 18. இது என்ன பெரிய வித்தியாசம் சொல்லுங்க. மெஜாரிட்டி வரக்கூடிய மாநிலமாச்சு உங்களுக்கு அது சார். எலெக்ஷன் மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா என்ன சொல்றீங்க, ஓட்டிங் மிஷின்ல ப்ராப்ளம் சொல்லிடுறீங்க.
மெஜாரிட்டி இல்ல, வரல அது உள்ளே அப்படின்னா வரல. இப்ப நான் கேக்குறது இந்த இது 6 மாத சொல்லல. கால இல்ல அது உள்ள வரல. 6 மாத கால இடைவெளியில ஒரு இப்ப 222 சீட்டு வருதுன்னா, ஜெயிக்க முடியும் 288 சார். வருதுன்னா ஜெயிக்க என்ன முடியும், பாஜக தவறு இல்ல. என்ன மாதிரியான யுக்தி அங்க கையாண்டாங்க கேக்குறேன். அதுதான் இவங்க அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ இதை வந்து எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாது. ஸோ இதுலயே இவங்க வேலை செஞ்சிருக்காங்க, அவங்க வேலை செய்யலையா செஞ்சிருக்கலாம். ஆனா மக்கள் மனதில் ஒரு கன்விக்ஷன், இவங்க என்ன பண்ண போறாங்க, யாருக்கு ஓட்டு போடலாம், அந்த கன்விக்ஷன், அது மக்கள் கன்வின்ஸ் ஆனாங்க, ஓட்டு போட்டாங்க, அவ்வளவுதான். இதை தாண்டி இதுல வேற ஏதாவது இருக்குமா, இப்படி இருக்குமா? இல்ல, இன்னொரு தகவலை உங்களை மூலமா பெற விரும்புறேன். சொல்லுங்க. கூட்டணி வெற்றி பெறும் பொழுது ஏக்நாத் ஷிண்டேவே முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? இன்றைக்கு அன்றைக்கு ஏக்நாத் ஷிண்டே வெளியில வரும்பொழுது அவருக்கு முதல்வர் பதவி கொடுத்து இது உட்கார வைத்தார். ஆனால் இன்றைக்கு இதுவரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியும் யார் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லலை. இங்க 149 சீட்டில் பிஜேபி இருந்திருக்காங்க. இப்போ 220 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக பிஜேபி அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரை தான் முதல்வராக இருப்பாங்க. இதனால ஷிண்டேவோ அஜித் பவாரோ இந்த கட்சியை விட்டு போயிடுவாங்களா? போக கூட்டணி விட்டு போக மாட்டாங்க. எப்போ போயிருக்கலாம்? இந்த இந்திய கூட்டணிக்கு ஒரு 125 சீட் கிடைச்சிருந்து 142, அதுதான் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, 145. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு 20 சீட்டு. நம்ம நீங்கள் எல்லாம் இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு இந்த போஸ்ட் கொடுக்குறேன், டெபுட்டி சிஎம் உத்தவ் தாக்கரே அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு 54 எவ்வளோ, 55 தான். இந்த 55 சீட்டை வச்சு இவங்க ஒரு 30 சீட்டு, அஜித் பவார் இருக்கிற சீட்டை வச்சு அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க? அதனால வெற்றி பெற்றாலும் பாஜக தலைமையில தான் ஆட்சி அமையுங்கிறது உங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்து பாஜக தலைமையில் தான் ஆட்சி அமையும். நல்லது, நம்ம இந்த தொடர்ந்து கூட்டணிக்கு பேசுவோம். எந்த விதத்திலும் எந்த இடர்பாடும் இருக்காது. மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் முன்னணி நிலவரம் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். 288 தொகுதியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் 222 இடங்களில் பிஜேபி கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக தகவல். அங்கே காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்று பார்த்தோம்னா 53 இடங்களில் முன்னணியில், 13 இடங்கள் பொதுவான இடங்களாக வந்திருக்கின்றது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் கூடிய 81 தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி 28 இடங்களிலும் ஜேஎம்எம் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இன்று மாலைக்குள் முழுவதுமாக தெரிந்துவிடும். பிரியன் சார், இப்போது ஏற்கனவே நம்ம மகாராஷ்டிரா பற்றி பேசிட்டோம். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்னா, பழங்குடியின மக்கள் அதிகம் உள்ள அந்த தொகுதி, அந்த மாநிலத்தில் 81 தொகுதிகளில் யார் முன்னிலையில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. யோகேஸ்வரன் குறிப்பிட்டது போல் 2019 தேர்தலில் என்ன இருந்ததோ அதனுடைய மாற்றமாக அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய மாற்றங்கள் இல்லைங்கிற கருத்து முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஜனவரியில் அவர் ஊழல் மற்றும் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு பெரிய பிரளயமே அங்கே ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக, அதாவது ஜார்க்கண்ட் கிட்டத்தட்ட அதே ரெப்படேஷன், அதே ரிப்பீட் ஆகிறதுன்னு தான் முக்கால்வாசி நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் பல தொகுதிகளை பற்றி இப்போது சார் சொன்னார். ஆக்சுவலாக அதில் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஜெயிலுக்கு போயிருந்தபோது சம்பை சோரனை சீஃப் மினிஸ்டராக வச்சுட்டு போனார். சம்பை சோரனை சீஃப் மினிஸ்டராக வச்சுட்டு போன பிறகு மீண்டும் அவர் வந்தபோது சம்பை சோரனை நீக்கிட்டு ஹேமந்த் சோரனே சிஎம்மாக வந்தார். சம்பை சோரன் கோச்சிட்டு பிஜேபிக்கு போயிட்டார். அவர் ட்ரைபலில் ஒரு முக்கியமான ஆசாமி, அவர் பிஜேபி போனதுனால அங்கே அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சம்பை சோரன் போகிறதுக்கு முன்னாடியே பிஜேபி அந்த ட்ரைபல் இருக்கிற 28 தொகுதிகளில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வனவாசி கல்யாண் கேந்திரான்னு ஒரு அமைப்பு, அவங்க பல பள்ளிகள் வச்சுருக்காங்க, வெவ்வேறு ஆர்கனைசேஷன் வச்சு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இந்த ட்ரைபல் யூனிட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் இந்த யூனிவர்சல் சிவில் கோடு ட்ரைபலுக்கு அப்ளை ஆகாதுன்னு கூட அங்கே சொல்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு அப்ளை ஆகும், ஆனால் ட்ரைபலுக்கு அப்ளை ஆகாது. அது எப்படி பாருங்க, பாஜகவோட ரெட்டை வேஷம். ட்ரைபல்கிட்ட ஓட்டு வாங்கணும், அவனுடைய தனிப்பட்ட விவாகரத்து கல்யாணம் அதுக்கெல்லாம் அவனுக்கு உரிமை உண்டு. முஸ்லீம் ஒரு தனி ஐடென்டிட்டி அவனுக்கு கிடையாது. நீ எங்களோட சேரு, உனக்கு யூசிசி. எப்படி சந்தர்ப்பவாதம் பாருங்கள். யூசிசி ட்ரைபல் ஓட்டை வாங்கணும்ல, பக்கா பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்னா அது பாஜக தான். யூசிசி ட்ரைபலுக்கு அப்ளை ஆகாது, நார்த் ஈஸ்ட்டுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா அவன்கிட்டலாம் ஓட்டு வாங்கணும்ல. ஆனால் அதே சமயம் அவனை இந்துன்னு சொல்லி ஒன்றுபடுத்துறது. அவன் இந்துன்னு சொல்லி ஒன்றுபடுத்திட்டு அவனுக்கு யூசிசி கிடையாது, ஏன்னா நீ ட்ரைபல். ஆனால் முஸ்லீம் அவன் தனி ஐடென்டிட்டி இருந்தால் கூட நீ எங்கள் கூட சேரு, நான் சொல்கிறதா நீ கடைபிடிக்கணும். இது என்ன பாலிடிக்ஸ் பாருங்கள். இதெல்லாம் சொன்னால் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பாயிண்ட் நல்லா விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
ஸோ சம்பைச்சோரன் வந்து ட்ரைபலில் போனவுடனே பிஜேபி என்ன நினச்சது, சம்பைச்சோரன் நிறையா பிஜேபிக்கு வெற்றியை தேடி கொடுப்பாரு நினச்சி அது நடக்கல. அவரே சந்திச்சிருக்கார். இன்னொன்று வந்து ஹேமந்த் சோரன் பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஎம்எம் பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எம்ல ஹேமந்த் சோரனை விட கல்பனா சோரன் நல்லா பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிசப்ஷன் இருந்தது எல்லா இடத்துலையும். அவங்க பின்னடைவை சந்திச்சிட்ருக்காங்க, அவங்க தொகுதியில் அவங்க பின்னடைவை சந்திச்சிட்ருக்காங்க. ஸோ ஜேஎம்எம்மை பொறுத்த ஜார்க்கண்டை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து என்னென்னா, பிஜேபி எடுத்து வச்ச கோஷம் என்னென்னா, இங்கே வந்து ஊடுருவல்காரர்கள், அவங்க சொல்கிறது முஸ்லீம்களை தான் சொல்கிறாங்க, பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி வந்துட்டாங்கன்றாங்க. அதுக்கு ஜேஎம்எம் என்ன சொல்கிறாங்க, ஐயா எங்கள் ஸ்டேட்டோட பார்டர் பங்களாதேஷ் பக்கத்தில் இல்லை, உங்கள் அஸ்ஸாமில் நீங்கள் ஆண்டு இருக்கீங்க, உங்கள் ஸ்டேட் வழியாக தான் வரேன், அதை முதல்ல அடக்குங்க, நாங்கள் ஒன்றும் அவங்கள கூப்பிட்டு வரல, அவங்கள நீங்கள் அங்கே அடக்கிங்கன்னா அவன் இங்கே வராமன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இதுக்கு இப்படி சொல்லி அது எடுபடலை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது எடுபடலை. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு அவங்க சொல்லி முஸ்லீம்களை வந்து வாக்காளர்களை மாற்ற பார்க்குறாங்க. இதே தான் சார், ரிலீஜன் பேஸ்டு பிரச்சாரம் தான். வளர்ச்சியை பற்றிலாம் கிடையாது. பாஜகவை பொறுத்த மட்டும் ரிலீஜன் பேஸ்டு பிரச்சாரம் தான். அதனால் அவங்கள தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரிலீஜன் வச்சு பண்ணலான்னு சார் பண்ண முடியும். நீங்கள் வளர்ச்சியை பற்றி பேசினா பரவாயில்ல, நீ இதை பண்ணல அதை பண்ணல. ஆனால் மகாராஷ்டிராவில் பற்றி பேசினா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். மகாராஷ்டிராவில் எடுபட்டிருக்கே சார், ரிலீஜன் வச்சு பேசினா ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ரிலீஜன். சார் சொன்னார் முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க சார். எந்த ஒரு இடஒதுக்கீடுமே வந்து மத அடிப்படையில் கொடுக்கிறது கிடையாது சார், ஜாதி அடிப்படையில் தான் கொடுக்குறது. ஹிந்துக்கள்னா நாய்க்கர், முதலியார், கிறிஸ்டியன் அதில் இருக்கிற அப்படி தான் கொடுப்பாங்க. 100-200 ஜாதி இருக்கும். முஸ்லீம்களில் பார்த்தீங்கன்னா லப்பை அது இதுன்னு ஒரு 10 ஜாதி இருக்கும். முஸ்லீம்ன்ற பேரில் அவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. முஸ்லீம்களுக்கு கீழே இருக்கிற ஜாதி இருக்குது பார்த்தீங்களா, இந்துக்களுக்கு கீழே இருக்கிற ஜாதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாதியை குறிப்பிட்டு தான் இடஒதுக்கீடு தவிர முஸ்லீம்ன்றதுனாலையோ இந்துன்றதுனாலையோ இடஒதுக்கீடு கிடையாது. ஜாதி அடிப்படையில் அவன் பின்தங்கி இருக்கான். ஆக்சுவலாக அவன் ஜாதி அடிப்படையில் கல்வி, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பின்னாடி இருக்கான். அதுக்காக தான் இடஒதுக்கீடு தவிர முஸ்லீம் கிடையாது. அதனால் முஸ்லீம்களுக்கு தனி நான் கேட்குறேன், சுப்ரீம் கோர்ட் வந்து மராத்தாக்கு 10% கொடுத்த போது அடித்து 50% மேலே போதுன்னு அடித்து தூக்கி போட்டிங்களே. தமிழ்நாட்டில் 69 கொடுத்துருக்கோமே, ஒன்றால் ஏன் ஒன்றும் பண்ண முடியல? 1993 இங்கே இருக்குல்ல, 94 இங்கே இருக்குல்ல, உங்களால் ஏன் ஒன்றும் பண்ண முடியல? ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது சட்ட புத்தகத்தில் க்ளீனாக உள்ளே சேர்த்துருக்கோம்ல 9வது ஷெடியூலில். எப்படி உங்களால் ஏன் ஒன்றும் பண்ண முடியல? இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் நிற்குது, இங்கே நிலச்சி நிற்குது. ஆனால் நீங்கள் மராத்தா அதை தூக்கி போட்டிங்களா, ஏன் தூக்கி போட்டீங்க? நம்ம பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒழுங்காக முறையாக கொண்டு நீங்கள் அதை ஒழுங்காக வந்து கான்ஸ்டியூஷன் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டை யோசிப்பான். 50% மேலே போச்சுன்னு சொல்ல மாட்டான். அது இவங்களுக்கு யாருக்குமே வந்து சார், முருகன் சார் சொன்னது கரெக்டு. இல்லை பாஜக ஆகட்டும், இல்லை காங்கிரஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து உயர் ஜாதிகளோட ஆதிக்கத்தில் இருக்குது. அவங்களுக்கு இந்த ஓபிசி ரிசர்வேஷனோ இல்லை எஸ்சியோ எஸ்டியோ இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஓட்டு வாங்குறதுக்கு அப்பப்போ 2 தேசிய கட்சியிலுமே அதுதான் மேலே ஓட்டு வாங்குறதுக்கு பயன்படுத்துவாங்க. இது வந்து உண்மையாக ராகுல் காந்தி அதை சீரியஸாக எடுக்கிறார். அதை திசை திருப்புறாங்க, மடை மாற்றுறாங்க பிஜேபி. அது எடுபடுது, தற்சமயத்துக்கு எடுபடுது. உண்மையான அந்த காரணங்களை வந்து புரிஞ்சுருந்தாங்கன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஜார்க்கண்டை பொறுத்த மட்டும் ஹேமந்த் சோரன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கூட அவருக்கு அனுதாபத்தினால ஓட்டு விழுதுன்னு சொல்ல மாட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அந்த ட்ரைபல்ஸ் வந்து இன்னும் ஜார்க்கண்டில் சம்பைச்சோரன்லாம் துரோகி அது இதுன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அதெல்லாம் எடுபட்டுருக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஏன்னா துரோகம் பண்ணிட்டு ஒரு போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ ஹேமந்த் சோரனுக்கு இன்னும் ஒரு செல்வாக்கு அங்கே இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். காங்கிரஸுக்கும் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஜார்க்கண்ட் கிடைச்சிருக்குன்னு தான் 5 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு பிறகு அவருடைய மதிப்பு ஒன்றும் குறையலைங்கிறதா இந்த முடிவு. ஆமாம், அவர் ஜெயிலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ள அந்த கூட்டணியில் இருந்த ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் கைது பண்ணான். அதுக்கப்புறம் இவன் ஹேமந்த் சோரனோட பிஏவே கைது பண்ணாங்க சார், என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. இதெல்லாம் பண்ணாங்க அவங்க. எவ்ரிதிங் ஹேமந்த் சோரனை மட்டும் பண்ணலை. அதாவது பிஜேபியோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, எதிர்கட்சிகளோட ஃபண்ட்ஸை முடக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் ரைடு பண்ணணும், அவங்களுடைய ஃபண்ட் சோர்ஸ் எல்லாம் முடக்கணும். அதில் வந்து ஜார்க்கண்ட்லேயும் பண்ணாங்க. இன்றைக்கி பாருங்கள், ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேஷ்லேயும் பை எலெக்ஷனில் பிஜேபி தோற்றுருக்கு. ராஜஸ்தானில் 2 இடத்துலையும் இப்போ காங்கிரஸ் வந்திருக்கு, ஒரு இடத்துல பிஜேபி வந்திருக்கு. மத்திய பிரதேசில் ஒரு இடத்துல காங்கிரஸ் தான் வந்திருக்கு. திரிணாமுல் பாருங்கள், 5 இடத்துலையும் 6 இடத்துலையும் அவங்க முன்னணியில் இருக்காங்க. இத்தனைக்கும் அந்த டாக்டரோட இஷ்யூ வச்சு எவ்வளோ பண்ணாங்க, ஒன்றும் அங்கே எடுபடலை ஆக்சுவலாக. ஆனால் அதே சமயம் உத்தரப்பிரதேசில் வந்து பாஜக முன்னாடி இருக்காங்க. அங்கே வந்து காங்கிரஸை வந்து உதறி விட்டார் சமாஜ்வாடி. நீ எனக்கு தேவையில்லை, உனக்கு கொடுக்க மாட்டேன் அவ்வளோ சீட்டு. இப்போ அதை அனுபவிக்கிறாரு சமாஜ்வாடி. இப்போ அனுபவிக்குது. 9 சீட்டில் அவன் போட்டி போட்டான். ஜார்க்கண்டோட நிலவரம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் உள்ள 288 தொகுதிகளில் 220 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 55 இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் உள்ள 81 தொகுதிகளில் ஜேஎம்எம் 48 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் பாஜக கூட்டணி 31 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜார்க்கண்டுடைய முன்னணி நிலவரம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். திரு நித்யானந்தம் சார், அதாவது
இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே கையாண்ட யுக்தியை, மகாராஷ்டிராவில் கையாண்ட யுக்தி ஜார்க்கண்டில் பாஜகவுக்கு எடுபடலையே, என்ன காரணம்? ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியில் சொன்ன மாதிரி 5லேருந்து ஒரு பகுதி தான் எண்ணப்பட்டிருக்கு. 5இல் ஒரு பகுதி எண்ணப்பட்டிருக்கு. இன்னும் 4 பகுதி எண்ண வேண்டியிருக்கு. எப்படியும் இன்னொரு 14 ரவுண்டு இருக்குது. 14-15 ரவுண்டு இருக்குது. 14வது ரவுண்டில் பிஜேபி முன்னணியில் வரலாம், ஹரியானா மாதிரி. அப்போது நம்ம முருகையன் மாதிரி, நம்ம பிரியன் மாதிரி உள்ளவங்க இவிஎம் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அது இருக்கட்டும். அது ஒரு நிலைமை மாறலாம். தேர்தல் தானேங்க. ஜனநாயகத்தில் ஒரு கட்சி தான் ஜெயிச்சுட்டே இருக்கணும்னு என்ன இருக்கு? மத்திய கவர்மெண்ட் வந்து இன்னும் ஜனநாயகம் பயன்படுத்த சொல்லி உத்தரவு போடல. ஜனநாயகம் இனிமே போடுவாங்க கடைசி நேரத்தில். ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி தான் ஜார்க்கண்டில் பிஜேபி அல்லாத கட்சி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது இல்லையா? மக்களுக்கு உரிமை இருக்கிறது, ஓட்டு போடுற உரிமை. சரி, மகாராஷ்டிராலையும் அப்படி தான் 55 இடம் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. காங்கிரஸுக்கு 55 இடம் கொடுத்து எல்லாரையும் மக்களை பிரித்து தேவையில்லாதெல்லாம் பண்ணி 2100 ரூபா சிண்டே கவர்மெண்ட் கொடுக்கும்போது நாங்கள் 3000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதனால் இந்த 55 அதிகங்கிறீங்களா முன்னணியில்? இல்லை, ஆமாம், அது எப்படி வந்ததுன்னு தெரியல. சார் நீங்கள் 1500 ரூபா தெரியுங்களா, அதனால தான் போட்டுருக்காங்க. ஆமாம், 2100 போட்டாங்க சார். 2100 ரூபா 6 மாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? 1000 ரூபா கொடுத்ததை கொச்சைப்படுத்தி நீங்கள் அங்கே வந்து எப்படி 1500 ரூபா கொச்சைப்படுத்தல. பெண்கள் ஓட்டு அதிகமாக விழுந்ததுனால மராட்டாவில் நீங்க பேச நீங்க 1000 ரூபாயை கொச்சைப்படுத்தல. குடும்ப பெண்கள் அத்தனை பேருக்கும் உரிமை தொகையாக அவை கொடுக்கப்படும் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில தகுதியின் அடிப்படையிலே கொடுக்கிறோம் என்று பாதிக்கு பாதி குறைச்சிங்களே, அதை தான் கொச்சப்படுத்துறோம். இது என்னது கேட்டா காசு இல்லை, சில்லறை எண்ணிக்கிட்டு இருக்கோம். மகாராஷ்டிராவில் 21 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள லேடிஸ் தான் கொடுக்குறீங்க நீங்க. மகாராஷ்டிராவில் அந்த பணம் கொடுக்கலையே சார். அங்கேயும் ஒரு கட்டுப்பாடு வச்சு தானே கொடுக்குறீங்க. கட்டுப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தலுக்காக கொடுக்கல, 6 மாசமா சார். பார்லிமெண்ட் தேர்தலில் தோத்தோன்னு கொடுத்தீங்க சார். அதனுடைய எதிரொலி தான் இப்போ ஜெயிச்சது. சரி, மகாராஷ்டிராவில் கையாண்ட யுக்தி ஏன் ஜார்க்கண்டில் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பண்ண முடியலன்னு இன்னும் முடியல, சொல்ல முடியாது. மாலைக்குள்ள தான் முழுசாக ஜார்க்கண்டில் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே, அதனால ஜெயிச்சிட்டாரு அவரு. அதனால பண்ண முடியலன்னு சொல்லலை. இப்போ அங்கே மலைவாழ் மக்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி சென்று விட்டார்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, இப்போ மகாராஷ்டிராவில் ட்ரைபல் பெல்ட் பூரா பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு. மத்திய பிரதேசத்தில் ட்ரைபல் பெல்ட்ல பிஜேபி தான் ஜெயிச்சது. அப்புறம் இப்போ இன்னைக்கு தோத்துருக்கு பை எலெக்ஷன்ல. அது தேர்தல்னா அப்படிதானேங்க. உத்தரப்பிரதேசல 7 இடத்துல ஜெயிச்சாங்க. தோத்து போன இடம் பார்லிமெண்ட்ல, ஆட்சியில் இருக்கிற இடம். பார்லிமெண்ட்ல தோத்து போய் புல்டோசர் அரசாங்கம் நடத்தின ஒரு சாமியாருடைய இதில் 7 இடம் ஜெயிச்சிருக்காங்க. புல்டோசர் ஆட்சி நீங்க தான் சொன்னீங்க, அதான் மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. அது புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க. இப்போது பாஜகவை பொறுத்த வரைக்கும் முருகையன் சொன்னார், எல்லாம் மேல்தட்டில் உள்ள மக்கள் மட்டுமே தான் இருப்பார்கள். பாஜகவுக்கு முதல் முறையாக வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது துணை சபாநாயகராக அர்ஜுன் முண்டா ஒரு எஸ்சி அவரை நியமனம் பண்ணாங்க, அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி பாஜகவுக்கும் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு வரும்பொழுது அப்துல் கலாம் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. 2வது முறை இருக்கும்போது கோவிந்த தேர்ந்தெடுத்தாங்க, எஸ்சி. 3வது முறை வரும்போது எஸ்டி முர்முவை தேர்ந்தெடுத்தாங்க. இதுவரை எந்த முஸ்லீமுக்கு எம்பி சீட்டு கொடுக்க மாட்டீங்க. ஜனாதிபதி ஆட்சி முடிக்கணும் சார். மகாராஷ்டிராவில் எவ்வளோ முஸ்லீம் காங்கிரஸ் நிறுத்திருக்கு? குஜராத்தில் எவ்வளோ முஸ்லீம் காங்கிரஸ் நிறுத்திருக்கு? ஒத்த முஸ்லீம் காட்டுங்க. ஓட்டு வேணும்னா நீங்க பண்ணா நியாயம், நாங்க பண்ண தப்பா? மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் முஸ்லீம் நிறுத்திருக்கு சார். ஏங்க எத்தனை தான் கேட்டேன், குஜராத்தில் எவ்வளோ நிறுத்திச்சு? நீங்க ஒன்று கூட பிஜேபி ஒன்று கூட நிறுத்தலைன்றதான் பாயிண்ட். நாங்கள் அதாவது வெற்றி பெறும் வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் அங்கே எந்த இடத்துலையுமே சீட்டு கொடுப்பாங்க. வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்க்குறதுல இஸ்லாமியர்கள் பாஜகவில் இருந்தால் வாக்கு விழுமா? வெற்றி பெறுவாரா? வெற்றி பெற மாட்டார். அதனால் அவரை மேலவையில் கொண்டு வந்து அமைச்சராக்குவோம்.
மத்திய அரசில் அமைச்சராக யார் அமைச்சராக்கீங்க சொல்லுங்க. எஸ்சியில் இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில முஸ்லீம் மினிஸ்டர் யாரு சொல்லுங்க. பிரியன் சார் ஏதோ கேட்குறாரு. மத்திய அமைச்சரவையில முஸ்லீம் மினிஸ்டர் யார் சொல்லுங்க. நான் பேசுனதுக்கு அப்புறம் இன்னைக்கு யாரு மத்திய அமைச்சரவை முஸ்லீம் மினிஸ்டர் பேர் சொல்லுங்க. ஏற்கனவே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு அவர் அனுமதிக்கிறதுக்கு ஜனநாயகம் இல்லை அவர்கிட்ட. பாசிசம் தான் சார். மத்திய அமைச்சரவை முஸ்லீம் மந்திரி யாரு சார்? நான் பேசுங்க சார், நீங்க பேசுங்க. நான் என்னத்தை பண்ணுறது, இதுவரை சுதந்திர இந்தியாவில் அதிகமான பட்டியல் இனத்தை சார்ந்த மத்திய அரசை அமைச்சர்கள் சரி மோடியுடைய ஆட்சியெல்லாம் 3 ஆட்சியில் தான் இருக்குது. மறுக்க முடியுமா காங்கிரஸ்? ஏன் காங்கிரஸால் கொடுக்க முடியல? ஒரிசாவோட முதலமைச்சர் யார்? இன்றைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் மலைவாழ் மக்கள் சார்ந்தவர். இது வரைக்கும் காங்கிரஸில் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? பண்ணியிருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுமா? அது ஒரு குடும்பத்தை விட்டே வராது. இவங்கெல்லாம் இந்திய கூட்டணி, இதுகெல்லாம் சேர்ந்து பாஜகவை சொல்லுதுங்க மேல்தட்டு கட்சின்ட்டு. பிசிக்கு இடமே இல்லைன்றாங்க. பிரதமரே பிசி தான், தெரியாதா உங்களுக்கு? எந்த காங்கிரஸ் இதுவரை பிரதமர் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, தனி கட்சியாக இருக்கின்ற பொழுது யார் பிரதமராக இருந்தாங்க? தனியாக காங்கிரஸ் மெஜாரிட்டி இருக்கும்போது ஒரே காஷ்மீர் பிராமண இனம் மட்டும்தான் பிரதமராக இருந்தார்கள். நாடு சுதந்திரம் பெற்று பாதி வருஷத்துக்கு மேலே இது வரைக்கும் ஏறத்தாழ 50 ஆண்டுகள். அதுவும் பிராமணர்கள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், காஷ்மீர் பிராமணர்கள், கவுல் பிராமணர்கள். உண்டா இல்லையா? பாஜகவில் உண்டா? அப்படி வாஜ்பாய் இருந்தார். அதுக்கப்புறம் மோடி பிசி. சொல்ல முடியுமா உங்களால்? சரி, எல்லாரும் சமமா மதிக்கிறீங்கப்பா. எல்லாரும் சமமா இல்லை, இன்னும் கூடுதலாகவே கொடுக்குறோம். அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏத்துக்கிட்டு நீங்க வந்து 50% 75% கொடுங்க. இப்ப 69 விழுக்காடு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்ததை பற்றி இவ்வளவு விரிவா பேசினாங்க. இங்க நான் என்ன மற்றவங்க ஏன் கொண்டு வர முடியல எல்லாரும் கேட்குறாங்க. 69 விழுக்காடு ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தார்கள் என்றால் அது அவர்களுடைய ஆளுமையை காட்டுகிறது. அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட முடிவுக்கு வேற இடத்துல ஏங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டை ஏன் வேணாங்கிறீங்க? நான் அவனும் சொல்ல. அவர்களுடைய ஆளுமை என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் 50 விழுக்காட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்று தீர்ப்பு வர இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட உடனேயே சட்டமன்றம் கூடிய 69 விழுக்காடு என்று சொல்லி குடியரசுத் தலைவரிடத்தில் கையெழுத்தம் வாங்கி சுப்ரீம் கோர்ட்டு கூட மூக்கை நுழைக்க முடியாத அளவிற்கு செய்தது ஜெயலலிதாவுடைய ஆளுமை. அம்மையாருடைய ஆளுமை தான் இவ்வளவு செய்திருக்கிறது. சமூக நீதிக்காக பேசுகின்ற காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுக்கு பார்லிமெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ப இருந்து சென்ட்ரல்ல. அதாவது சமூக நீதி பற்றி பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அல்லது திருமாவளவனும் கூட இதை பற்றி சிந்திக்கவில்லை. கிடையாது. நாங்க தான் அதுக்கு ஆதரவு கொடுத்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாம இந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் ஏற்காதியா? நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பார்லிமெண்ட் அங்கீகரித்ததனால தான் அதை சுப்ரீம் இப்பொழுது கூட இந்தியா முழுவதும் 65% இடஒதுக்கீடு என்பதை நீங்கள் வந்து முயன்றால் பார்லிமெண்ட்ல தீர்மானத்தை கொண்டு வாங்க. சுப்ரீம் கோர்ட் அலோ பண்ணும். இங்க பாஸ் பண்ணிட்டு தீர்மானம் கொண்டு வருது பிஜேபி தான் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. நான் முன்னாடியே பேசின மாதிரி இல்ல, இப்ப இவர் சொன்னதுக்கு நீங்க தான் ஆட்சியில் சொன்ன இல்லைங்க. எல்லா கட்சியும் ஒரு மனதா உட்கார்ந்து பேசி தீர்மானத்தை கொண்டாங்க. பிஜேபியும் சேர்த்து பார்லிமெண்ட்ல கொண்டு இப்ப 50 விழுக்காடுக்கு மேலாக சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னு சொன்னால அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? பாஜக தான் பிஜேபி பண்ணணும் அவசியம் இல்லை சார். அவங்க தான் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் கர்நாடகால இருக்கு சார். காங்கிரஸ் 69%. நேரம் இருக்கு. 50 விழுக்காட்டுக்கு மேலாக 1 விழுக்காடு வேண்டும் என்று சொன்னாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி வேண்டும். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்தாச்சு இந்த விஷயத்தில். எப்போ அந்த தீர்ப்பை மாற்ற முடியும்னா, இப்போ நீங்கள் பேசின மாதிரி பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அதை அமலுக்கு கொண்டு வந்தால் சுப்ரீம் கோர்ட் அதில் தலையிடாது. ஏனென்றால் மக்கள் மன்றம் பெரிதானது, எல்லாத்துக்கும் சமமான ஒரு அதிகாரம். எனவே பாராளுமன்ற அதிகாரத்தில் உச்சநீதிமன்றம் நுழையாது. ராகுல் காந்தி வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க. மோடியும் அறிவிக்கட்டும், முடிஞ்சு போச்சு. பிரச்சாரத்துல மோடி அறிவிக்காது எவ்வளவு தனிநபர் மசோதா கொண்டு வரீங்க, எவ்வளவு எதிர்கட்சி மசோதா கொண்டு வரீங்க?
மோடி அனுமதிச்சா கொண்டு வரீங்க எல்லாத்தையும். நீங்க எதுக்கும் போது நாங்க கொண்டு வந்தா கூட வெற்றி பெறாது. நாங்க ஏன் எதிர்த்தோம்? இங்க எது இருக்க ஆதாரம்? நீங்க கொண்டு வந்தீங்களான்னு கேட்கிறேன். ஜாதியை பிரிக்க பாக்குறாரு அப்படின்னு சொன்னது நீங்க தான். அப்புறம் எதுக்கு ஜாதி எல்லாம் பிரிச்சு இந்துக்களை பிரிக்க பாக்குறீங்க? அதைத்தான் குற்றச்சாட்டுங்க இருக்கு. இடஒதுக்கீடுக்கு எதிரானதல்ல பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டும் இல்ல, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறியவர்களுக்கு இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு, பட்டியலினத்திற்கான இடஒதுக்கீடு செல்லாது என்று நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல எழுதியிருக்கிறார். அவர் என்ன முட்டாளா? மதம் மாறினா கிடையாதுன்னு எழுதியிருக்காருங்க. மோடி பண்ணல அதை. இன்னைக்கு நீங்க மதம் மாறினா கூட ஜாதியை வச்சு கொடுக்கணும்னு பேசுறீங்க. கான்ஸ்டியூஷன்ல வந்து பல முறை மாறுதல் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு வந்து தீண்டாமை அன்றைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அந்த அது போட்டாங்க. அப்ப அம்பேத்கர் சூழ்நிலைக்கு தான் அது கரெக்ட். ஆமா. அப்ப மோடி எவ்வளவு வேணா மாத்தலாம். எவ்வளவு திருத்தங்கள் இன்னைக்கு வந்து அமெண்ட்மென்ட். மோடி அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தலாம். கான்ஸ்டியூஷன் தூக்கிட்டு அலைஞ்சீங்களே. அப்படிதான் இப்ப திரிசா வேண்டி எது பண்ணீங்க? மோடி மாத்துவாரு. 10 வருஷம் இருந்தாரு, மாத்துவாரு. நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப மாத்திட்டு தானே இருக்கிறீங்க. ஆமாமா, செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதைத்தான் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. நீங்கள் மேலோட்டமாக எதையாவது அப்படி இப்படி மாற்றலாமே தவிர அடிப்படையை நாம் மாற்ற முடியாது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கின்ற எந்த அரசும் மாற்றாது. நீங்கள் சும்மா கையேடு கையில் வச்சுக்கிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 100க்கும் மேலே அரசாங்கத்தை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண அவங்க இன்றைக்கி தான் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் என்னன்னு தெரியுது இல்லையா? யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம்? இந்த ஏமாற்று வித்தையெல்லாம் மக்கள் நம்பாமல் தான் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து மோடி தப்பு பண்ணுறாரு, இதை தப்பு. இப்போ ஒன்றும் இல்லை, கரும்பு விவசாயிகளை பற்றி பேசுனாங்க. 1500 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க கரும்பு விவசாயிக்கு. பிஜேபி வந்ததுக்கப்புறம் 2100 ரூபா கொடுக்குறாங்க. இன்னும் அதை இரட்டிப்பாக்குவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனையை நல்ல ஒரு மனிதாபிமானத்தோடும் நியாயத்தோடும் அணுகுகிறார்கள். விவசாய பிரச்சனையை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த கரும்பு விலையை பார்த்தேன்னாக்கா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இப்போது சுகர் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்பவாருடைய ஆளுமையில் இருந்தது. சுகர் பெல்ட்னு சொன்னாலே சரத்பவாருடைய அது. அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிட்டு இருக்கியா? சர்க்கரை விவசாயிகளுக்கு, அங்கே கரும்பு விவசாயிகளுக்கு தேவையான அளவிற்கு கொடுக்கிறார்கள் இந்த ஆட்சி என்ற நம்பிக்கை அவர்களுக்கு பிறந்திருக்கிறது. இன்னும் மேலும் கூட்டுவார்கள் என்று சொல்லும்போது செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. காங்கிரஸ் இத்தனை 60 ஆண்டுகளாக செய்யாததை பாரதிய ஜனதா கட்சி 6 ஆண்டிலே செய்ய தொடங்கிவிட்டது. இன்றைக்கு 13 ஆண்டுகளாகிற. ஆக பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் ஏன் நம்புகிறார்கள் என்று சொன்னால், ரொம்ப முக்கியமான கேள்வி இன்றைய ஆங்கில பத்திரிகை எல்லாத்துலேயுமே விவாதங்கள் எல்லாத்துலேயுமே வந்திருக்கிறது. இந்த மகாராஷ்டிராவுடைய வெற்றிக்கு என்ன காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பெரிய ஒரு பொருளாக இருந்தது ஊழல். எல்லாரும் பேசினாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்தால் ஊழல் இருக்கும் என்பது திண்ணம் உண்மை என்று மக்கள் நம்புகிறார்கள். இல்ல ஊழல்னா கடந்த கால ஆட்சி யாரு? பாஜக கூட்டணி ஆட்சி தான். நான் என்ன பண்ண முடியும்? மக்கள் அதை நம்புறாங்கன்னு தான் இன்றைக்கு விவாதம் நடந்ததுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆங்கில ஊடகங்கள் அத்தனையும் விவாதம் மிகப்பெரிய பொருளாக இருந்தது ஊழல். அந்த ஊழல்ல காங்கிரஸ் பெருசா பிஜேபி பெருசான்னா காங்கிரஸ் மிகப்பெரிய ஊழல் கட்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. கர்நாடகா மற்றும் குஜராத் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கர்நாடகா குஜராத் மாநிலங்களில் காங்கிரஸ் முன்னிலை. கர்நாடகாவின் ஷிகான் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பதன் யாசி ரஹ்வித் கான் முன்னிலை வகித்திருக்கிறார். அதேபோல் கர்நாடகாவின் சந்தூர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பதன் அன்னபூர்ணா முன்னிலை வகித்திருக்கிறார் என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. குஜராத் மாநிலம் ஓவ் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் குலாப் சிங் பிரபாய் ராஜ்புட் முன்னிலையில் இருக்கிறார். கேரளாவில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவர்கள் 3,43,340 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னப்பட்டினத்தில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க, முன்னிலையில் இருக்கிறாங்க, அது சொல்லவே மாட்டேங்கிறாங்களே கர்நாடகாவில். இல்லை, அண்மை செய்தி வர வர அடுத்ததில் காங்கிரஸோட முன்னிலை பார்த்து மற்ற விவரங்கள் இப்போ வரும். ஆமாம், அவங்க வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. நிக்கில் தான் முன்னிலையில் இருக்கிறாரு. அது வந்தது.
இல்லைனா ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரே நேரத்தில் மகாராஷ்டிரா வந்து எதிர்பார்க்காத கருத்து கணிப்பை விட அதிகமான தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை. அதை ஜார்க்கண்டில் வந்து அந்த இடத்த பிடிக்க முடியலையே, அந்த யுக்தியை ஏன் அங்கே செயல்படுத்தின பாஜகவில் இங்கே படுத்த முடியலையா, அல்லது பழங்குடியின மக்களுக்கு மத்தியில் பாஜக இன்னும் போய் சென்று சேரலையா அப்படிங்கிற கருத்து இல்லை. அது என்னென்னா எக்ஸிட் போல்ஸும் மற்ற போல் ப்ரெடிக்ஷன், அதாவது கருத்து கணிப்புகள் அத்தனையுமே மகாராஷ்டிராவில் இழுபறி இருக்கும், ஜார்க்கண்டில் பாஜக வெற்றி பெறும் தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படியே திருப்பி தோசை போட்டிருக்கு. ஜார்க்கண்டில் ஜேஎம்எம், மகாராஷ்டிராவில் பாஜக என்று மாறி இருக்கிறது. ஆக கருத்து கணிப்புகள்லாம் இருக்குது. மக்கள்கிட்ட கேட்டு தான் எக்ஸிட் போல், வெளியில் வர்றவங்கள்ட்ட தான் கேட்குறாங்க. சரியான முறையில் தான் அவங்கெல்லாம் செய்கிறாங்க. அது வந்து மாறி போகிறதுக்கான காரணம், ஒருவேளை மக்கள் நீங்கள் பொய் செய்தியை கொடுக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் பொய்யான தகவலை கொடுக்குறோம் என்று மாற்றி சொல்லியிருக்கிறார்களா என்று கூட எனக்கு ஐயம் வருகிறது. எனவே மக்கள் உஷாராயிட்டாங்க. செய்தித்தாள்லேருந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி வந்து ஒப்பீனியன் போல்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தப்பான தகவல் தான் கொடுக்கணும். ஏன்னா நாம் சொல்கிறத விட்டு அவங்க தப்பான தகவல் அங்கே கொடுக்குறாங்க, நம்மளே தப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் மகாராஷ்டிராவில் ஆண்டு கொண்டு காங்கிரஸ் முன்னிலை சார். மற்றும் ஒரு அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. நீங்கள் கேட்ட சென்னப்பட்டினம், கர்நாடக மாநிலம் சென்னப்பட்டினம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சிபி யோகேஸ்வரா தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். கர்நாடக மாநிலம் சென்னப்பட்டினம் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்நாடகாவில் உள்ள சென்னப்பட்டினம் தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளரை முன்னிலையில் இருப்பதாக சற்று முன்னர் தகவல் கிடைத்திருக்கிறது. மகாராஷ்டிராவிலையும் மற்ற இடங்களிலோ பயன்படுத்தக்கூடிய யுக்தியை நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இந்த யுக்தியை தமிழ்நாட்டில் பயன்படுத்தி ஒரு 5 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாமே. மகாராஷ்டிரா பற்றி நம்ம பேசிட்டோம். ஜார்க்கண்டில் வந்து அப்படியே நிலைமை மாறி இருக்கிறது. அதோட யோகேஸ்வரன் குறிப்பிட்டது 2019 தேர்தல் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரே அளவாக வருகிறது. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஊழல் மற்றும் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு முதல்வர் அலைகழிக்கப்படுகிறார். ஆனால் மறுபடியும் அவங்க கட்சி தான் முன்னிலை வைக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? காலையில் வந்து அந்த முடிவுகளை பார்க்கும்போது ரெண்டுமே ஜேஎம்எம் அண்ட் பிஜேபி சமமான இடங்களில் வருதுன்னு ஒன்று எனக்கு பெரிய அதிர்ச்சி தான். என்னடா இது அப்படின்னு. ஒரு சமயம் ஹேமந்த் சோரன் வந்து சிறைக்கு போனதை கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு தவறு செய்து விட்டால் சிறைக்கு போனார் அப்படின்னு மக்கள் திரும்பி ஓட்டு போட்டாங்களோ ஏதோ இன்னமும் நினச்சி அப்படி ஒரு முடிவு நான் நினச்சேன். ஆனால் ஹேமந்த் சோரனை ஓராண்டு காலம் சிறையில் வைத்து வதைத்து வெளியே அனுப்பியதை அந்த மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்று நான் கொஞ்ச நாளாக பேசிகிட்டே இருந்தேன். அதுதான் நடந்திருக்கீங்க. மக்கள் அதை ஏற்கவில்லை. ஏன்னா அதனால தான் அந்த குடும்பத்திலேருந்து சம்பாய் சோரன் அவரை வந்து புழுத்து இழுத்து ஏதாவது பண்ணிவிடலாம், அந்த குடும்ப ஆட்சி நடக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்கிறது மாதிரி அங்கே குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் இழுத்து எப்பவுமே ஒரு கட்சியை எதிரில் இருக்கிறவனை உடைச்சு நம்ம ஆட்சியை பிடிக்கிறது தான் பிஜேபியினுடைய மாடல். அந்த மாடல் பிரகாரம் சம்பாய் சோரனை இழுத்து அவர் வந்து அவரை வச்சு நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும்னு திட்டமிட்டார்கள். இன்னைக்கு சம்பாய் சோரனே தோல்வி முகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். சரி, புரியுதுங்களா? முதல்ல வந்து அங்கே வந்து ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா சம்பாய் சோரன், மது கோடா, பாபுலால் மராண்டி என்று இன்னொருத்தர், மொத்தம் 4 பேர் அங்கே கடுமையான நீயும் முதல்வரா நான் முதல்வராங்கிற போட்டியோட தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பையே அந்த பகுதி மக்கள் கொடுக்கவில்லை. நீங்கள் வந்து ஹேமந்த் சோரனை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் என்ன இருந்தாலும் தவறு இருந்தால் விசாரணை நடத்தி தண்டனை கொடுத்து நீங்கள் சிறைக்கு அனுப்புங்கள். ஒன்றுமே இல்லாமல் பிடிச்சி நீங்கள் உள்ளே போட்டு ஓராண்டு காலம் சிறையில் வாட்டுவதை அந்த பகுதி மக்கள் ஏற்கவில்லை. அந்த மலைவாழ் மக்கள் கல்வி அறிவு குறைவாக இருந்தாலும் கூட அங்கே நியாய தர்மத்தை அவர்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். போன தேர்தலில் வந்து எப்படி எந்தெந்த இடங்கள் யாருக்கு கிடைத்ததோ கிட்டத்தட்ட அந்த மக்கள் அதே மனநிலையில் தொடர்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சம்பாய் சோரன் முதலமைச்சரான பிறகு அது பாஜக இழுத்தாங்களே, உள்ள இழுத்ததுனால தான் இந்த தோல்வி வந்திருக்கின்றது. அந்த கோபம் ஏற்கனவே சம்பாய் சோரன் இங்கே இருந்த பொழுதும் இதே இடங்களிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்ப அவர் போன பிறகும் அதே இடங்களில் நாம் வெற்றி பெறணும்னு சொன்னா அப்ப அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இல்லை. அது செல்வாக்கு இருக்கு, அவருக்கு செல்வாக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு அவரை இழுத்து கொண்டு போய் நம்ம வந்து சீட்டு கொடுத்தோம்னா, அவரை வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அந்த பகுதி மக்களை, அந்த மலைவாழ் மக்களை வந்து நாம் மயக்கி விட முடியும், ஏமாற்றி விட முடியும் என்று கருதிய சிந்தனை, பிஜேபியினுடைய சிந்தனை இங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் ரொம்பவும் நிதானத்தோடு நல்லா சீர்தூக்கி பார்த்து 1000 இருந்தாலும் நம்முடைய நீண்ட நாள் வந்து நம்முடைய சமுதாய தலைவராக இருக்கக்கூடிய சிபுசோரனுடைய மகனை இன்றைக்கு ஓராண்டு சிறையில் போட்டு வாட்டி வதைத்ததை அந்த மக்கள் ஏற்கவில்லை.
இல்லை. மீண்டும் வந்து ஹேமந்த் சோரன் வந்து நமக்கு நல்லாட்சியை கொடுப்பார், நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவார். நீங்க வந்து அடுத்த நாட்டிலிருந்து அடுத்த மாநிலத்திலிருந்தெல்லாம் இங்கே புகுகிறார்கள், முஸ்லீம்கள் இங்கே வந்து கடைபிடிக்கிறார்கள், அதன் மூலமாக நம்முடைய எல்லா வாழ்வாதாரமும் போய்விடப் போகிறது என்று பிஜேபி வைத்த ஒரு மோசமான குற்றச்சாட்டை எல்லாம் அந்த மக்கள் ஏற்கவில்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு வந்து இதுல வந்து அமித்ஷா அவர்களுடைய பிரச்சாரத்தில் ஒரே மாதிரியான குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தப்படுவோம், யூசிசி அமல்படுத்தும் அப்படிங்கிற கருத்து அங்கே எடுபடலையா? எடுபடலை. அதுவெல்லாம் வந்து பிஜேபி சொல்வதெல்லாம் நடத்துவதில்லை. என்ன, நம்ம வந்து ஏதாவது செஞ்சு அதில் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் அதை காப்பி அடிப்பார்கள். எப்படி இங்கே வந்து 1000 ரூபா கொடுக்குறத எதிர்த்தாங்க, அங்கே பாருங்கள் 2100 கொடுக்குறாங்கிறாங்க. 6 மாதமாக அது கொடுத்ததுனால தான் அங்கே உள்ள பெண்கள் கூட ஓஹோ நமக்கு 2000 ரூபா கொடுத்துருக்காரு, இவர் தான் முதல்ல கொடுத்துருக்காரு, அவருக்கே ஓட்டு போடணும்னு அவங்க நினச்சி தான் இப்போ கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ராகுல் காந்தி வந்து 3000 ரூபாய் என்று அறிவித்தார். 1000 இருந்தாலும் அது 1000 இருந்தாலும் இவங்க வந்து மத்தியில் ஆட்சியாக இருக்கிறாங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கூட அவங்க முன்ன நின்று ஏதாவது பண பற்றாக்குறை ஏற்படுகிறது, பட்ஜெட்ல பற்றாக்குறைனா கூட அவங்க ஏதாவது நமக்கு உதவி செய்வார்கள். அதன் மூலமாக இந்த திட்டத்தை முழுமையாக அட்லீஸ்ட் 2100 கொடுக்கட்டும் அப்படி நம்பி இருக்கிறாங்க. நாம வந்து இன்னும் அந்த 3000 ரூபாய் நாங்க செயல்படுத்தி காட்டவில்லை. ஏன்னா மக்கள் இது வரைக்கும் ஓட்டு போடல, பார்லிமெண்ட்ல ஓட்டு போடுறதா இவங்களை கேட்டிருப்பாங்க. ஒரு நிமிடம் செய்தி. இப்போ ஹேமந்த் சோரன் இவர் சொல்றாரு ஊழலற்றவர் அப்படின்னு நிரூபிச்சு தான் உள்ள போகணும்னு. இதெல்லாம் குடும்ப ஆட்சியில் ஹேமந்த் சோரனில் சிபு சோரன் ஒருத்தர் இருந்தார், தெரியும் அவங்க. அதான் நான் சொன்னேன், சிபு சோரன் வந்து பாராளுமன்றத்திலே கட்டுக்கட்டாக பணம் கொண்டு வந்து பிடிக்கப்பட்டவர் நரசிம்மராவ் ஆட்சியில். ஓட்டுக்கு பணம் உள்ள பாராளுமன்றத்தில் ஓட்டுக்கு பணம் அந்த மாதிரி நடத்தினவங்க தான் அவங்க. அதனால் என்னமோ ரொம்ப சுத்த சுயம் பிரகாசம் வள்ளலாருடைய திருச்சபையிலேருந்து வந்த மாதிரிலாம் அவர் பேசக்கூடாது. மக்கள் அளித்திருக்கிற வாக்குகளை வந்து நம்ம வழக்கு ஊழல் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் மக்கள் அளித்திருக்கிற வாக்குகளை வந்து நம்ம திருச்சி சொல்ல முடியாது. தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அதுதான் ஜனநாயகம். அதாவது அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் பெரிய புத்திசாலி வருவது, அவர் ரொம்ப நியாயமான மக்கள். இவர் வந்து ஊழல்வாதி ஆதரித்து விட்டார்கள். ஜெயமு இதுதான் அவங்க இது. அவங்க ஜெயிச்சுட்டா அந்த மக்கள் எல்லாம் பாராட்டுக்குரியவர்கள். இல்ல அப்படி சொல்ல, தோத்துட்டா அந்த மக்கள் எல்லாம் வந்து ஊழல்வாதியை தேர்ந்தெடுத்து விட்டார்கள், ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசுவது வழக்கம். நான் அப்படி சொல்லல. அவர்கள் வந்து பிஜேபி ஏன் அங்கே வெற்றி பெற்றது பொறுத்த வரைக்கும் அந்த அனுதாபம் தான் இந்த வாக்குல மாறி இல்ல. ஏற்கனவே 2019 கிட்டத்தட்ட அதே இடங்கள் வெற்றி பெற்று இருக்காங்கல்ல. அப்ப வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால தான் வெற்றி பெற்றாங்களா? இல்ல, நிர்வாக திறமை தான் அங்க இருக்கு. அவர்களுக்கு அந்த நிர்வாக திறமை இருக்கு, ஆளுவதற்கு தகுதியானவர்கள் என்று மக்கள் முடிவு செய்திருந்தார்கள். இருந்தாலும் அவர்களை நீங்கள் பல பொய் குற்றச்சாட்டோ உண்மையான குற்றச்சாட்டோ முடிச்சு உள்ள போட்டு வாட்டி வதைத்ததை வந்து மக்கள் ஏற்கவில்லை. அதனுடைய முடிவு தான் இப்பொழுது ஏற்கனவே ஹேமந்த் சோரனை நாங்கள் எப்படி ஜெயிக்க வைத்தோமோ அதே போல இப்பவும் ஜெயிக்க வைப்போம் என்று மக்கள் பெரும்பான்மையாக ஓட்டு போட்டு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் என்றே நாம் கருத வேண்டும். காங்கிரஸ் ஏற்கனவே இங்க 16 இடங்களில் வெற்றி பெற்றது, இப்ப 13 இடத்துல முன்னணின்னு வருது. இன்னும் நிறைய ஓட்டு என்ன இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமாக அதே 16 இருந்து அதிகமான இடங்களை கூட காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. வயநாடு தொகுதியில வந்து மிகப்பெரிய மிகப்பல வெற்றியோடு வரப்போகின்ற எங்களுடைய தலைவர் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி. ரவிசங்கர் சார், ஜார்க்கண்டுடைய நிலவரம் குறித்து உங்களுடைய கருத்து? ஜார்க்கண்டில் 2019 ரொம்ப அருமையாக அவங்க நிர்வாகம் பண்ணாங்க. அது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். அதனால தான் மக்கள் வந்து விருப்பப்பட்டு இவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டு போடுறாங்க அப்படின்றத நம்ம ஒத்துண்டால். மகாராஷ்டிராவில் இன்றைக்கி 220 தொகுதியில் இருக்காங்களே, அதுலேயும் ஷிண்டே அரசாங்கம் 2.5 வருஷம் ரொம்ப நல்லா ஷிண்டே அரசாங்கம் பிஜேபி அவங்க பண்ணதுனால தான் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற கருத்தையும் ஒத்துக்கணும். ஓகேவா? இதுக்கு லாஜிக் அப்ளிகபிள்னா அதுக்கும் அந்த லாஜிக் அப்ளிகபிள். ரெண்டாவது, 1 வருஷம் இவரை பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. எந்த ஒரு அரசியல் தலைவரையும் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலில் போட்டு டார்ச்சர்லாம் பண்ணுறது இல்லைங்க. அப்படி பார்த்தால் ஆந்திராவில் அந்த ஒய்எஸ் ஜெகன், அந்த பிரிவினைக்கு முன்னாடி ஒய்எஸ் ஜெகனை 2 வருஷமோ 2.5 வருஷமோ யார் ஆட்சியில் உள்ளத்துக்கு போட்டது? காங்கிரஸ் பேரில் தான் உள்ளத்துக்கு போட்டது. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ இடி பிடிக்கிறாங்க, சிபிஐ பிடிக்கிறாங்க. கடைசியில் இப்போ என்ன சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்? இல்லை 4 மாதம் 5 மாதம் அதுக்குள்ளே போடலையா சார்ஜு கொடுத்துருவோம், பெயில் கொடுத்துருவோம். பெயில் இஸ் எ ரூல், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இல்லைங்க. மக்கள் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இவங்க அந்த அளவுக்கு எடுத்து வச்சாங்க. பிஜேபியில் ஊடுருவல்காரர்களை வராங்க, இவங்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. தன் மக்களுக்கு ட்ரைபல் பாப்புலேஷன், அதனால் இவ்வளோ பேர் உள்ளே வந்ததுனால
ட்ரைபல் பாப்புலேஷனுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பு நேச்சுரலாக கிடைக்காது. ஸோ இவங்க மைக்ரேட் ஆகி வெளியில் போயிருக்கலாம். அதனால் ட்ரைபல் பாப்புலேஷன் குறையிறது. அப்புறம் பவர்ட்டி அங்கே இருக்குது, கரப்ஷன் இருக்குது, தென் நிறைய மைனிங் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பண்ணுறதுனால இந்த எக்காலஜியை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதையெல்லாம் நடக்கிறது இவங்களுடைய ட்ரைபல் அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் அந்த கலாச்சாரம் பாதிக்கப்படுறது. இதெல்லாம் பிஜேபி எடுத்து வச்சாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க அந்த இதை பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு பிஜேபிக்கு அவங்க எடுத்து வைத்தது மக்கள் மனதில், ஜார்க்கண்ட் மக்கள் மனதில் ஏற்கப்படவில்லை. பாஜகவுடைய பின்னடைவுக்கு ஒரே ஒரு சந்தேகம், யூசிசிங்கிற அனைவரும் ஒரே மாதிரியான குடியுரிமை சட்டத்தை நான் அங்கே கொண்டு வருவேன் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய பிரச்சாரம் பெரிய அளவில் அங்கே எடுபடலையா? இல்லை, ட்ரைபல்ஸ்க்கு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாரு. இவர் மட்டும் ட்ரைபலுக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாரு. ஜேஎம்எம்மும் அந்த ட்ரைபலுக்கு வாட் இஸ் தட் எஸ்எல் ஆர்மிக் ஐ forgot that name அவங்களுக்கு அந்த இது உண்டு, எக்ஸெப்ஷன் உண்டு, அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரைபலுக்கு இவங்களுக்கு இஸ்லாம் மதத்தினருக்கு அந்த யூஜிசியில் கொடுக்கவில்லை, அதனால் ஓட்டு விழாமல் போயிடுது. ஓட்டு விழாமல் இருக்குன்னு வச்சுங்க, மேபி இஸ்லாம் மதத்தினர் ஓட்டு போடாமல் இருக்கலாம். ஆனால் அது வந்து மெயின் ரீசன் இல்லைங்க. எந்த அளவுக்கு இப்போ மகாராஷ்டிராவில் இவங்களுடைய கொள்கை இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட அளவுக்கு மக்கள் மத்தியில் ஏற்கப்படவில்லை. அதுதான் அந்த ஒரு காரணம் நான் ஒத்துக்கிறேன். மேபி அதனால் ஜார்க்கண்டில் இவங்க ஓட்டு போட்டிருக்கலாம். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி அவங்க மக்களுக்கு 2019 அவருடைய ஆட்சி திறமை இவ்வளோ பண்ணிருக்காரு, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம், ஓட்டு போட்டிருக்கலாம். சரி, ஓகே. அப்போ இது உண்மைனால் மகாராஷ்டிராலையும் அது நான் சொன்னது உண்மை. மக்களுக்கு ஷிண்டே பிஜேபி 2.5 வருஷம் கொடுத்த ஆட்சி திறமை அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால் 220 சீட் முன்னிலையில் பிஜேபி, அதே நம்ம ஒத்துண்டாகணும். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 81ல் 50 வந்து ஜேஎம்எம் முன்னிலை, 30 தான் பாஜக கூட்டணி முன்னிலை. மாலைக்குள் இதன் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தடுத்த சுற்றுகளில். ஏன்னா எவ்வளோ சுற்று முடிந்திருக்கு நமக்கு தெரியல சார். மொத்தம் 18-19 சுற்று இருக்குது சார். இந்த 19 இப்போ 5 தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா 14 சுற்று சார். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முன்னிலையும் மினிமம் 12, 13, 14 ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் எவ்வளோ மார்ஜின் இருக்குது அதை வச்சு நம்ம தீர்மானமாக சொல்ல முடியும். எஸ், இதுதான் வெற்றி பெறும்னு சொல்ல முடியும். 5வது ரவுண்டு 6வது ரவுண்டை வச்சு எந்த ஒரு தீர்மானமும் கொண்டு வர முடியாது. தற்போது கிடைத்திருக்கிற நிலவரங்களையும் பார்ப்போம். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 221 இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தகவல். காங்கிரஸ் கூட்டணி 55 இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜார்க்கண்டை பொறுத்தவரை மொத்தமுள்ள 81 தொகுதிகள் பார்த்தோம் என்றால் ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 50 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் பாஜக கூட்டணி 30 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெற்ற வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி 3,89,495 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை கடந்து 46 தொகுதிகளில் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற்றிருந்தது. அதில் பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸ் முன்னிலை வகிப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. நேயர்களே, ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நன்றி.